अपगतमतमानैरन्तिमोपायनिष्टैः अधिगतपरमार्थैरर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः। लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्दष्टजीवजीवातवे नमः। पिता च रक्षकक्षेषी भर्ता ज्ञेयो रमापतिः स्वाम्याधारो ममात्मा च போக்தா சாத்தியமனூதிதா. பெரிய பெருமாள் தொடக்கமாக மணவாள மாமுனிகள் ஈராக இருக்கக்கூடிய நம் ஆச்சாரிய குரு பரம்பரையில் சுவாமி பிள்ளை உலகாரியனுக்கு இருக்கக்கூடியதான வைபவம் தனித்து விளங்குகிறது. அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்களை காட்டிலும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்களுக்கு வைபவமானது அவர்கள் காருண்யத்தின் காரணமாக விஞ்சி காட்டப்படுகிறது. அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே தாங்கள் வாழ்ந்த காலத்திலே அர்த்த விசேஷங்களை சிஷ்யர்களுக்கு பறக்க தெரிவித்த ஆச்சாரியர்களை காட்டிலும் அதை ஏடுபடுத்திய ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய வைபவமானது இன்னும் தனித்து விளங்குகிறது. அப்படி ஏடுபடுத்திய ஆச்சாரியர்களுலேயும் அருளி செயலின் தாத்பரியார்த்தங்கள் என்ன, வேதாந்தத்தின் தாத்பரியார்த்தங்கள் என்ன என்று எழுதிய ஆச்சாரியர்களை காட்டிலும் ரகசிய கிரந்தமாக வேதாந்தங்களின் சாரமாக திகழக்கூடிய திருமந்திர துவய சரம ஸ்லோகத்தின் தாத்பரியார்த்தங்களை உபதேசித்தும் அதை ஏடுபடுத்தியும் வைத்த ஆச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஏத்தமானது மிகவும் விஞ்சி கிடக்கிறது. அது சுவாமி பிள்ளை உலகாரியனுக்கே, பிள்ளை லோகாச்சாரியருக்கே இருக்கக்கூடியதான தனிச்சிறப்பாக காட்டப்படுகிறது. அப்படி சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்த அஷ்டாதச கிரந்தங்கள், அஷ்டாதச ரகசிய கிரந்தங்கள், 18 கிரந்தங்கள், அதிலே அந்த எம்பெருமானுக்கும் நமக்குமான சம்பந்தம் எத்தகையது, எம்பெருமான் நமக்கு பண்ணக்கூடிய காரியத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவனுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தமே காரணம் என்று காட்டப்படுறது. அந்த எம்பெருமான் காருணிகன், பரமகாருணிகன். எந்த ஒரு உபாதி, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நமக்கு அவன் அனுகிரகத்தை புரிகிறான். ஏன் புரியறான் அப்படின்னா, நாம் அந்த எம்பெருமானினுடைய சொத்து. இந்த சொத்தை காப்பாத்துறது சுவாமிக்கு உண்டான ஒரு காரியமா அமையிறது. எம்பெருமான் நமக்கு சேஷி. அப்போ அந்த சேஷியினுடைய காரியம்தான் அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்துக்களை ரட்சிப்பது. இப்படி அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒரு சம்பந்தத்தை காட்டி, இந்த சம்பந்தம் மிகவும் முக்கியமானது, இந்த சம்பந்த ஞானமே அவசியாபேட்சிதம் அப்படின்னு ஒரு கிரந்தத்துல சுவாமி புடலோகாச்சார் ஆச்சரியமா காட்டியிருக்கார். அதுதான் நவவித சம்பந்தம். 9 விதமான சம்பந்தங்கள் இந்த ஆத்மாவுக்கும் அந்த எம்பெருமானுக்கும் தான் திகழ்கிறது. அதைத்தான் கீழடியன் விண்ணப்பித்த ஸ்லோகத்தை முதல்ல காட்டி அந்த சம்பந்தங்கள் என்ன என்பதை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். இப்ப இந்த சம்பந்தமானது எங்க தெரியறது? 9 விதமான சம்பந்தம் இருக்கு இந்த ஆத்மாவுக்கும் அந்த எம்பெருமானுக்கும்னு சொன்னா அது எங்க காட்டப்படுறது அப்படின்னு கேட்டா, அது நன்னா மந்திர ராஜம் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன இந்த ஆத்மா தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு கைவிளக்காக இருக்கக்கூடியதான திருமந்திரத்திலே நன்னா பிரகாசிக்கப்படுறது. இதை எல்லாத்தையும் சுவாமி பரமகாருணிகராக நவவித சம்பந்தம் என்கிற கிரந்தத்திலே ரொம்ப ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். அவருடைய தனியனே எப்படி அமைஞ்சிருக்கு? லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே. கிருஷ்ணபாதர் வடக்கு திருவீதி பிள்ளை, அவரோட திருக்குமாரராய் அமைந்துள்ள அந்த லோகாச்சாரியர். ஏன்னா இந்த திருநாமமே எப்படி அமையிறது? பிள்ளை உலகாரியன், அதாவது வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய ஆச்சாரியன் சுவாமி நம்பிள்ளை. அவரை லோகாச்சாரியர்னு திருநாமத்தை கொண்டு நாம் அழைக்கிறோம். அந்த திருநாமத்தை, தன் ஆச்சாரியன் திருநாமத்தையே கொண்டு சிரமேற்கொண்டு சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அப்படின்ற திருநாமத்தை இவருக்கு இடறார் வடக்கு திருவீதி பிள்ளை. அவருடைய வைபவம் எப்படி திகழறது அப்படின்னா, சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவாதவே நமஹா. ஒரு சம்சாரமாகிற பாம்பாலே தீண்டப்பெற்ற ஒருவனை காப்பாற்றும் மருந்தாக திகழ்கிறார் சுவாமி.
இந்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களை கொடுத்து அது அவர் சுவாமியினுடைய அனுகிரக விசேஷம், சுவாமியினுடைய காருண்யம் தான் அந்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களை தான் சாதித்தார். அந்த செயலானது, அவர் அனுகிரகமானது இந்த சம்சாரமாகிற பாம்பாலே தீண்டப்பெற்ற ஒருவனுக்கு மருந்தாக திகழ்கிறது. அவனுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு. என்ன உயிர்? இந்த சம்சாரத்தால என்ன போகிறது? இந்த ஒரு ஆத்மாவுக்கு ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் அது எம்பெருமானுக்கே உரித்தானது. அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? அந்த எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருத்தல், சேஷத்துவ பாரதந்திரியங்கள். இந்த சம்சார பாம்பு கடிக்கிறதுனால என்ன ஆகுது? அந்த உயிரான ஸ்வரூபம் போற மாதிரி ஆயிடுறது. அவன் ஏதோ தன் சுவாதந்திரியத்தால தனக்கே ஆட்பட்டவன் நினைச்சுட்டு இருக்கான், இந்திரிய வசத்துக்கு ஆட்பட்டவன் நினைச்சுட்டு இருக்கான். அந்த மற்ற இதர தேவதைகளுக்கோ இல்ல இதர விஷயங்களுக்கோ ஆட்பட்டு கொண்டிருக்கான். இந்த அஷ்டாதச ரகசிய கிரந்தங்களை தெரிந்து கொள்வதனால் என்ன ஆகிறது? அந்த சம்சாரத்தாலே தீண்டப்பட்ட அந்த பாபத்தாலே, அந்த பாம்பாலே இவன் தீண்ட பெற்றவனாய் இந்த மாதிரி ஒரு ஒரு மோகம் படைச்சு இருக்கானோ இல்லையோ, அது இந்த கிரந்தங்களை வாசிப்பதால் அவர் அனுகிரக விசேஷத்தால் நீங்க பெற்று இந்த ஆத்மாவினுடைய இந்த ஆத்மா அதனுடைய ஸ்வரூபமானது நன்னா பிரகாசிக்கப்படுறது. அதனால இந்த சம்சாரமாகிற பாம்பு கடியிலிருந்து மருந்தாக சுவாமி என்னுடைய அனுகிரகம் அமையிறது. அவருக்கு நமஸ்காரங்கள் உரித்தாக அப்படின்னு இந்த தனியனானது ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த நவவித சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இந்த சம்பந்தம் எங்க தெரியறது? இது எங்க பிரகாசிக்கப்படுறது? இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை முதல்ல காட்டுறார். இது எங்க தெரியறதுன்னா திருமந்திரத்திலே நன்றாக தெரிகிறது. திருமந்திரத்துல ஓம் நமஹா நாராயணாய என்கிற பதத்திரயத்தாலும் அதுல அதுவும் பிரணவம், அந்த பிரணவத்துல இருக்கக்கூடிய பதத்திரயத்தாலும் நன்னா நமக்கு தெரியறது. இதுல ஒவ்வொரு சம்பந்தமும் எதால நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சுவாமியே நமக்காக ஆச்சரியமா காட்டி கொடுத்திருக்கார். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது சுவாமி தெரிவிக்கிறார், அதாவது நம் ஆச்சாரியர்கள் பிரதம ரகசிய தாத்பரியமான நவவித சம்பந்தம், இது பிரதம ரகசியம் திருமந்திரம், அதனுடைய தாத்பரியமாக அமையக்கூடிய இந்த நவவித சம்பந்தம், இதை நித்தியானுசந்தேயம், இது ஸ்வரூபத்தை அறிந்தவனுக்கு, ஸ்வரூப ஞானம் படைத்தவனுக்கு நித்தியானுசந்தேயம், எப்போது இதை நினைச்சுட்டே இருக்கணும், நினைச்சுண்டு அனுசந்தித்தும், அதை அப்படியே அனுசந்தித்தே, இது நித்தியானுசந்தேயம் என்ன, நித்தியமா அனுசந்திக்க வேண்டும் அப்படின்னு அறிந்து அதை அனுசந்தித்தும் உபதேசித்தும் போருவர்கள். இதே உபதேசித்து இருந்தா நம்ம ஆச்சாரியர்லாம் திருமந்திரார்த்தம் சொல்லிட்டே இருக்கா, இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் செய்து அறியார்கள், திருமந்திரத்தை தவிர்த்து வேற எதாலையும் காலக்ஷேபம் செய்து அறியார்கள். அந்த திருமந்திரத்தை அறியும் போது இந்த நவவித சம்பந்தத்தையும் உணர்த்தி அதோடே போதுபோக்கி இருந்தா, அதை உபதேசித்து அதை அனுசந்தித்து அதையே அனுவர்த்தித்து கொண்டு பொதுபோக்கினார்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த கிரந்தம் எப்படி இட்டிருக்காரு சுவாமி அப்படின்னா, இதை 3 பகுதியா நம்ம பார்க்கிறோம். ஆச்சரியமா நமக்கெல்லாம் புரிய போகணுங்கிறதுக்காக பரம காருணிகரா நிறைய அரிய அர்த்தங்களை எல்லாம் பொதித்து வைத்திருக்கார். இந்த உபன்யாசத்தையே நாம் ஒரு உபோத்காத்தமாக கொள்ள வேணும். பெரியவர்களிடத்தே ரகசிய கிரந்தங்களை அந்த பங்கியோடு சேர்த்து காலக்ஷேபம் செய்து அதோட இந்த நவவித சம்பந்தத்தையும் பங்கியோடு சேர்த்து காலக்ஷேபம் செய்ய வேண்டும். இது அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல, ஒரு முகவுரை போல நாம் கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன். இது எப்படி காட்டியிருக்காருன்னா 3 பகுதியா பிரிச்சிருக்காரு. முதல்ல இந்த திருமந்திரார்த்தத்தை ஒரு சம்பந்தத்துக்கும் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறார், பிதா ரக்ஷகா, 9 சம்பந்தம். என்னென்ன சம்பந்தம்னா, எம்பெருமான் இவனுக்கு பிதாவாக இருக்கிறான், பிதா ரக்ஷகா, ராட்சகன் காப்பாளன், சேஷி பர்த்தா ஞேயோ, அப்படின்னா இவன் பிதாவாக, ரக்ஷகனாக, சேஷியாக, பர்த்தாவாக, அறியப்பட வேண்டிய பொருளாக, அறியும் பொருளாக இருக்கிறான் ரமாபதி. ரமாபதியோ கீழே இருக்கிற ஸ்லோகத்திலையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அவன் எப்படி இருக்கான்? அதுக்கப்புறம் சொத்தாக எம்பெருமான் சுவாமியாக இருக்கான், நாம சொத்தாக இருக்கோம். அதுக்கப்புறம் ஆதாரமாக இருக்கான், எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான். இப்படி இந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான இந்த சம்பந்தங்களை காட்டி கொண்டு வர முதல்ல என்ன பண்றார், எந்தெந்த திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த பகுதியானது எந்த சம்பந்தத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஏன்னா இந்த ஸ்லோகத்துல இருக்கிற அந்த சந்தஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில, இப்போ ஆதாரோ அதுக்கப்புறம் நம்ம மாத்துமான்னு இருக்கு. அப்போ அந்த
எந்த ஒரு ஒரு இப்ப திருமந்திரத்தை நம்ம நல்லா பிரிச்சுட்டோம்னா பிரணவம், பிரணவத்துக்கு அப்புறம் நமசு, அப்புறம் நாராயணாயன்னு இருக்கு. ஓமித்யே காட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாய தி பஞ்சா அக்ஷராணின்னு வேதம் இதை தெரிவித்திருக்கு. அப்போ ஓம் பிரணவம்னு எடுத்துட்டா அது அ உ மா அப்படின்னு 3 அக்ஷரங்களோடு கூடியதாக இருக்கு. அப்போ இந்த அ எந்த சம்பந்தத்தை காட்டுறது, ஊ எந்த சம்பந்தத்தை காட்டுறது, மா எந்த சம்பந்தத்தை காட்டுறது, இப்படி முதல்ல ஒரு அடைவை தெரிவிக்கிறார். முதல்ல அதை காட்டி கொடுத்து அப்புறம் இந்த 9 சம்பந்தம், இந்த நவவித சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இந்த நவவித சம்பந்தங்களும் நமக்கு எந்த மாதிரியான, இப்ப இந்த ஒரு ஒரு சம்பந்தத்தை அறிவதாலே நமக்கு எந்த ஞானம் பிறக்கிறது, இந்த ஆத்மாவை பத்தின எந்த ஞானம் பிறக்கிறது, இல்லை எந்த சம்சயமானது விலகிறது. இப்ப ஆத்மாவை பத்தி இருக்கா அப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய சொரூபத்தை அறியும் போது ஒரு சில சந்தேகங்கள் எழக்கூடும். எந்த எந்த சம்சயங்கள் எழுந்து எந்த சம்சயம் விலகிறது, அதை தெரிவிக்கும் வண்ணம் ஒரு ஒரு சம்பந்தத்தையும் 3 விதமாக தான் காட்டுறார். இந்த ஒரு சம்பந்தத்தால 3 பிரயோஜனம், 3 3 ஆகாரம்னு வச்சுக்கலாமோ இல்லையோ, அந்த மாதிரி 3 அதை பிரிச்சு அதை தெரிவிக்கிறார். இந்த 3 தெரிவிச்சுட்டு வரும்போது அப்போ என்ன ஆகும், ஒரு சம்பந்தத்துக்கு 3, 9 சம்பந்தத்துக்கும் இந்த மாதிரி 3 3 காட்டின்னு வர. இந்த காட்டுறதுல என்ன ஆகும், இந்த 2வது சம்பந்தம் அப்படியே ஒரு சங்கதி மாதிரி வரும். இந்த முதல் சம்பந்தம் அதுக்கு அடுத்த சம்பந்தம் அதுக்கு ஒரு சேர்த்தி, இந்த முதல் சம்பந்தத்தோட பிரயோஜனம் அடுத்த சம்பந்தம், அடுத்த சம்பந்தத்தோட பிரயோஜனம் அதுக்கு அடுத்த சம்பந்தம்னு அந்த அடைவு, அந்த சங்கதி இந்த சம்பந்தங்களுக்குள்ளே ஏற்படும். அதை அந்த 3 பிரிக்கிறதுல 2வதுல நல்லா ஆச்சரியமா காட்டுறார். இதை முடிக்கிற வண்ணம், இந்த கிரந்தத்தை முடிக்கும் போது இந்த ஆத்மாவுக்கு எழக்கூடியதான சம்சயங்கள், இப்ப இந்த சம்பந்த ஞானம் பெறுவதே எதற்கு, இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் நன்னா திடீகரணமாகணும். ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருத்தல், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், அந்த எம்பெருமானினுடைய முகோல்லாசத்துக்காகவே தான் காரியம் செய்கிறது. எம்பெருமானை தவிர்த்து வேறு யாருக்கும் இவன் அருகதை அற்றவன். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் இடத்தை அந்த எம்பெருமானினுடைய முகமலர்த்திக்காக இவன் கைங்கரியம் செய்யறான். இப்ப இந்த மாதிரியாதான் இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம். இப்ப இந்த ஸ்வரூபத்துல சங்கை ஏறும், இது இது நான் எனக்கு நான் அல்லேன்னு தெரிவிக்கிறோம் இல்லையோ. அப்போ இதெல்லாம் எங்க தெரியும், இந்த சம்பந்த ஞானம் பெற்றவாறு ஒரு ஒரு சம்பந்தம், முதல்ல ஒரு சம்பந்தம் விசேஷண விசேஷிய சம்பந்தம் அப்படின்னு முதல் சம்பந்தம், அந்த சம்பந்தம் தெரிஞ்சுண்டா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சங்கை, இந்த காரணம் எம்பெருமான்னு சொல்றோமே அதுல எழக்கூடிய சங்கைகள் எல்லாம் அரும், அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், 2வது ரக்ஷகன் எம்பெருமான்னு வந்தா என்ன சம்சயம் எழும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்தாலும் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்னா நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சம்சயங்கள் என்னவோ, அதுக்கு விபரீதமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்னவோ, அது விபரீதமாக இருக்கக்கூடிய ஞானங்கள் என்னவோ அதெல்லாம் போய்விடும். அது என்ன அர்த்தங்கள், என்ன விபரீத ஞானம் போய் என்ன தெளிவான ஞானம் பிறக்கும் இந்த சம்பந்த ஞானத்தாலே, ஒரு ஒரு சம்பந்த ஞானத்தாலேங்கிறதையும் காட்டுறார். ஆக இந்த கிரந்தம் எப்படி இருக்கும்னா, முதல்ல ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் ஒவ்வொரு சம்பந்தமும் திருமந்திரத்துல எதால காட்டப்படுறது இதை முதல்ல காட்டுவார். அதுக்கப்புறம் அந்த சம்பந்தத்துக்கு 3 விதமாக, அந்த சம்பந்த ஞானம், அந்த சம்பந்தமே 3 விதமாக நமக்கு புலப்படுறது. அதால பிரயோஜனங்கள் 3 விதமான பிரயோஜனங்கள், இந்த ஆத்மாவை பத்தின ஸ்வரூப ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 விதமான பிரயோஜனங்கள் ஏற்படுறது. அதுக்கப்புறம் இந்த இந்த சம்பந்த ஞானம் பெற்றவாறே இவனுக்கு என்ன மாதிரியான தெளிவு ஏற்படுறது, எந்த விபரீத ஞானம் போகிறது அப்படிங்கறது எல்லாத்தையும் காட்டி ஆச்சரியமா இந்த கிரந்தத்தை நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். அதுல முதல்ல என்ன காட்டுறார் அப்படின்னா, பிதா புத்திர சம்பந்தம் அந்த மேல காட்டினார். பிதாச்ச ரக்ஷக சேஷின்னு இந்த பிதா அதை காட்டும் போது எப்படி காட்டுறாருன்னா, விசேஷண விசேஷிய சம்பந்தம், இந்த எம்பெருமான் விசேஷியன், அதை தவிர்த்திருக்கக்கூடியதான அச்சித் பதார்த்தங்களும் சித் பதார்த்தங்களும், இந்த சைத்தன்யமுடைய ஆத்மா, சைத்தன்யம் இல்லாத அச்சித் பதார்த்தங்கள், இந்த இதெல்லாம் எப்படி இருக்கு, இவனுக்கு விசேஷணமாய் இருக்கு. இதுதான் முதல் சம்பந்தம். இது எங்க தெரியறது அப்படின்னா, பிரணவத்திலே ஆ என்னும் அக்ஷரத்தாலே தெரிகிறது. அகாரத்தாலே பிதா புத்திர சம்பந்தம் சொல்லி இதுதான் முதல்ல தெரிவிக்கிறார். அதை விரிவுபடுத்தும் போது, அதை விளக்கும் போது அதை நன்னா விசேஷண விசேஷிய சம்பந்தம்னு காட்டி கொடுக்கிறார். இது எப்படின்னா, இது என்னமா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபத பகவன் முதற்றே உலகு அப்படின்னு, அகாரோவை சர்வா வாக்
அப்படின்னு என்கிற அக்ஷரத்தாலேயே எல்லா வாக்கும் உருவாகிறது. அதே போல எம்பெருமான், அந்த எம்பெருமான் காரணமாக இருப்பதாலே எல்லா பொருள்களும் உண்டாகிறது. பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆகக் கடவேன் அப்படின்னு அந்த எம்பெருமான் பரபிரம்மம் சங்கல்பிக்கிறது. அப்படி எம்பெருமான் எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறான். பிதா புத்திர சம்பந்தம் இது எதுல தெரியறது? என்கிற அக்ஷரத்தாலே தெரியறது. இது முதல்ல தெரிவித்தார். இதை விளக்கும் போது விசேஷண விசேஷிய சம்பந்தம், அதாவது இந்த ஆத்ம வஸ்துக்கள் அச்சித் வஸ்துக்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு விசேஷணமாய் அமையிறது. இதை ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த காரண வஸ்துக்கள், எம்பெருமான் காரணம், எல்லா வாக்குக்கும் காரணம், எம்பெருமான் எல்லா வஸ்துக்களுக்கும் காரணம். இப்படி சொன்னா என்ன ஆகும்னா, காரிய வஸ்துக்களுக்கெல்லாம் அழிவு என்பது உண்டு. அப்போ இத காரிய வஸ்துக்கள்னு கொண்டா, எத ஆத்மாக்களையும் அச்சித் பதார்த்தங்களையும் கொண்டா இதுக்கு ஒரு காலம் அழிவு வருமோ என்ன ஒரு சங்கை எழும். அதனால எம்பெருமானோடு அதுக்கு அழிவே ஏற்படாது. ஏன்னா இந்த மூணுமே நித்திய வஸ்துக்கள். அச்சித்தும் நித்தியம், சித்தும் நித்தியம், எம்பெருமான் ஈஸ்வரனும் நித்தியம். இதுல என்ன வித்தியாசம்? அச்சித்துக்கு வேறுபாடு, ஸ்வரூப சுவாவ வேறுபாடு ஏற்படும், அதுக்கு பரிமாற்றங்கள் இருக்கும். இந்த ஆத்மா வஸ்துக்களுக்கு சங்கோச்சம், இந்த கர்மா அவித்யா கர்ம வாசனையினால அதனுடைய ஞான சங்கோச்சம் ஆனந்த சங்கோச்சங்கள் ஏற்படுறது. அஜித்துக்கு அதனுடைய சுரூப சுபாவங்கள் மாறுறது. ஈஸ்வரனுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு. ஆனா இந்த மூணு பதார்த்தங்களும் நித்தியங்கள், நித்திய வஸ்துக்கள். அதனால இந்த ரெண்டு எப்படி இருக்கு? எம்பெருமானுக்கு விசேஷணமாய் இருக்கு. எம்பெருமான் இப்போ எம்பெருமான் இது இது இந்த சித்துக்கும் அச்சித்துக்கும் ரெண்டு விதமான ஸ்திதி இருக்கு. ஒன்னு சூக்ஷ்ம ஸ்திதி, இன்னொன்னு ஸ்தூல ஸ்திதி. இந்த எம்பெருமான் என்ன பண்றான்? இந்த சூக்ஷ்ம ஸ்திதியில இது எல்லாத்தையும் தன்னுடைய சரீரத்திலேயே அவ்யக்தம் போல, கடைசியில அவ்யக்தமா, அது இன்னும் வித்தியாசமே தெரியல, அந்த மாதிரி தன்னுடைய சரீரத்திலேயே தனக்கே வச்சுட்டு இருக்கான். ஒரு மறு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கான். இதுக்கு அதுக்கப்புறம் இதுக்கு சிருஷ்டி காலம் வரும்போது இந்த எம்பெருமான் அந்த சிருஷ்டி கிரியைகளை பண்றான். இதுக்கு தத் அந்தர் பிரவிஷ்ய, இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள போய் அந்த எம்பெருமான் அதுக்கான சத்தையை கொடுத்து இதை நான் ஸ்தூலமாக ஆக்கலாம். இந்த ரெண்டு தசையிலையுமே இவைகள் எம்பெருமானுக்கு விசேஷணமாய் அமையிறது. அதை காட்டுற. ஆக விசேஷண விசேஷ சம்பந்தம்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்? ஏன்னா இதுக்கு ஒரு நாள் இதுக்கு இதுக்கு மாறுதல்கள் ஏற்படுமே தவிர இது ஒரு நாள் உண்டாச்சு ஒரு நாள் போச்சு அப்படின்னு கிடையாது. அப்ப சிருஷ்டி அப்படி காரணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த சிருஷ்டியை வச்சுட்டு காரணம்னு சொல்றான். அந்த சிருஷ்டி என்ன? இந்த சூக்ஷ்ம தசையில இருக்கக்கூடிய இந்த பதார்த்தங்களை ஸ்தூல தசையில நாம ரூபே வியாக்கரவாணி, இந்த அதற்கு ஒரு பேரு ரூபம் இது எல்லாத்தையும் கொடுக்கறது இருக்கும் இல்லையோ, இந்த பிரகிருதி மண்டலத்துல ஒட்டின்னு இருந்து அதுக்கு அவ்யக்தம், என்ன வித்தியாசமே இல்லாம எல்லாம் ஒரே தடையா இருந்ததுக்கு ஒரு நாம ரூபே, அதுக்கு ஒரு பேரு, இதுக்கு இடரா மாதிரியான அந்த தசை இருக்கும் இல்லையோ, அதைத்தான் சிருஷ்டின்னு சொல்றோம். அதைத்தான் இத இங்க காரணம்னு சொல்றார். அதனால இது எல்லாமே நித்தியங்கள் ஆனபடியாலே எப்போதும் எம்பெருமானுக்கு விசேஷணமாய் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுதான் இந்த விசேஷண விசேஷிய சம்பந்தம். இப்ப இந்த மூணா காட்டுறார். அதுல முதல்ல என்ன காட்டினார்? இப்போ இந்த சம்சயம் எழுந்ததோ இல்லையோ, பிதா புத்திரன்னு சொன்னா ஒரு நாள் அழிவு ஒரு நாள் உண்டாகிறது, ஒரு நாள் அழிவுன்னு இந்த ரெண்டு அச்சித் வஸ்துக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் உண்டோ அப்படின்ற ஒரு சம்சயம் வரும். அதை முதல்ல போக்கினார். அதனால விசேஷண விசேஷிய சம்பந்தம் அப்படின்னு சொன்னதுனால முதல்ல அது போச்சு, சந்தேக நிவர்த்தி. இது முதல்ல சந்தேகம் போகும். ரெண்டாவது என்ன ஆகும்? இதனால என்ன ஆகுதுன்னா, இது 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 இந்த இது எப்படி இருக்கு? இந்த எம்பெருமான் இவள் பின்னாடி காட்ட போறார், அந்தர்யாமியாக இருக்கான், தாரகனாக இருக்கான்லாம் காட்ட போறார். அதெல்லாம் சம்பந்தமா காட்ட போறார். அதுல எப்படி இருக்குன்னா, இந்த பொருள், இப்போ ஒரு துணி இருக்கு, ஒரு நன்னா வெண்மையா இருக்கக்கூடிய ஒரு துணி இருக்குன்னா அந்த துணியில வெண்மை தன்மை அது அந்த துணி இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும். அதை பிரிக்க முடியாது. அந்த வெள்ளை துணியில அந்த வெண்மையாகிற தன்மையை பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எப்படி அந்த அந்த வெண்மையானது அந்த துணியை சார்ந்தே இருக்குமோ, வெண்மை இல்லாம துணி இருக்கும், வேற துணி எடுத்து சிவப்பு கலர் துணி எடுத்து பார்த்தான்னு, இந்த வெள்ளை துணியை எடுத்து பார்த்தா வெண்மையானது அந்த துணியை சார்ந்தே இருக்கும்.
அது இல்லாம இருக்காது. அதே போல இந்த எம்பெருமான் எல்லா பொருள்களும் அந்த ஈஸ்வர சம்பந்தத்தை, அந்த எம்பெருமானோடு இருக்கக்கூடியதான ஈஸ்வர சொரூபத்தை ஆசிரயித்தே இருக்கின்றன, எப்போதும் ஆசிரயித்தே இருக்கு. இவர்களுக்கு சத்தாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த உள்ள எம்பெருமான் அந்த உள்ளும் புக உள்ளும் புகமும் நன்னா எம்பெருமான் அவன் உள்ள அந்தர்யாமியா இருக்கான், வெள்ள பகிர் வியாப்தியை வச்சுட்டு உள்ளும் புறமும் இருக்கான். இந்த எம்பெருமான் இவளுக்கு சத்தையாக இருக்கான். இந்த எம்பெருமான் இந்த பொருள்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த பொருள்களுக்கு சத்தே இருக்காது. இது சத்தே இருக்காதுன்னா இந்த பொருள்கள் இருக்கும் பொருளாகவே இருக்காது. இந்த பொருள்கள் இருக்கும் பொருளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த எம்பெருமானை எப்போதும் ஆசிரயித்தே இருப்பதாலே. இந்த விசேஷண விசேஷ சம்பந்தத்தாலே கிடைக்கிற இரண்டாவது அர்த்த விசேஷம், இந்த இரண்டாவது பொருள். முதல் பொருள் என்ன? மற்றவ காரணங் பிதா புத்திரன் காரணம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு அழிவு ஏற்படுமோ அப்படின்ற ஒரு சங்கை ஏற்படும். இல்லை இது நித்திய வஸ்துக்கள் அப்படின்னு நமக்கு தெரியறது. ஏன்னா இது இவைகள்லாம் எம்பெருமான் ஆகிய விசேஷத்துக்கு விசேஷணமாக இருப்பதாலே அது தெரிஞ்சவாறே இது இவைகள்லாம் அநித்தியமோ, இவைகள்லாம் ஒரு நாள் உண்டாகிறது அழிஞ்சிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சங்கை ஏற்படும். அது போயிடும். இது முதல் பிரயோஜனம், முதல் ஞானம். ரெண்டாவது என்ன ஆகிறது? இதே சம்பந்தத்தால இது நித்தியமாய் இருக்கு. இந்த சம்பந்தம் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஆශ්‍රய ஆශ්‍රயி, அதாவது எப்படி ஒரு வெண்மை தன்மையானது எப்போதுமே அந்த வெண்மை வெண்பட்டு, இப்போ ஒரு வெண்பட்டு இருக்கு, ஒரு வெள்ளை துணி இருக்குன்னா அந்த வெண்மை ஆகிற தன்மை எப்போதும் அந்த அந்த துணியிலேயே எப்போதும் எப்பயும் இருக்குமோ, ஆශ්‍රயித்தே இருக்குமோ, அதே போல இந்த ஆத்ம வஸ்துக்களும் அசித் பதார்த்தங்களும் இருக்கு. இது ரெண்டாவதாக நமக்கு கிடைக்கிற அர்த்தம். ஏன்னா ஒரு சம்பந்தத்திலையும் மூணு விதமா காட்டுற மூணு விஷயங்கள் நமக்கு காட்டப்படுறது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன ஆகுறது? இவைகள் இப்ப எம்பெருமானை எப்படி சொல்றா? இப்போ சித்தித்திரயத்துல ஆழவந்தார் தெரிவிச்சிருக்கார். ஏகஹா சோழராஜா, சோழராஜா ஏகஹா சாம்ராட்டு. அவன் எப்படி பெரிய ராஜா, ஒரே ராஜா, இவனை போல வேறு யாரும் கிடையாது. ஏன் இவனை போல யாரும் கிடையாது? மகிஷிமார்கள் என்ன, இவனுக்கு இருக்கக்கூடிய விபூதிகள் என்ன, இப்படி இருக்கக்கூடிய இவனை போல யாரும் கிடையாது. அப்போ இந்த மற்ற இதர தேவதைகளை வச்சுப்போம், இல்ல இந்த சித் பதார்த்தங்களையும் அச்சித் பதார்த்தங்களையும் எடுத்துப்போம். அவைகளை காட்டிலும் இந்த எம்பெருமான் வேறுபட்டவனாக இருக்கிறான். அதை எப்படி காட்டுறது? இவைகளுக்கு ஆசிரியம் அவன்தான்னு நமக்கு தெரிய வர்றதுனால அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான வைலட்சண்யம் அது நமக்கு நன்னா பிரகாசிக்கிறது. அது இவைகளாலேயே பிரகாசிக்கும். அந்த எம்பெருமானுடைய குணபூர்த்தி ஆகட்டும், எம்பெருமானுடைய விபூதிகள், இதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதிகள்னு ஆயிடுத்து. அப்போ இவை எப்படி இது இல்லாம எப்படி பிரகாசிக்கும் அந்த எம்பெருமானுடைய குணங்களானது? அதனால வியாவர்த்தக வியாவர்த்தியமாய் இருப்பது ஒண்ணு. அப்போ அண்ணா பிரகாசிக்கப்படுபவன் எம்பெருமான். அது எப்படி பிரகாசிக்கப்படுகிறான்? இவைகளை சொத்தாக உடையவனாய் இருக்கிறான். இவைகளுக்கு எப்போதும் எம்பெருமானை ஆசிரியத்தே இருக்கு. இவர்களுக்கு சத்தே எம்பெருமானால தான் அப்படின்னு நன்னா தெரியறதுனால அந்த எம்பெருமானுடைய வைலட்சண்யம் நன்னா நமக்கு புலப்படுறது இந்த சம்பந்த ஞானத்தால. அடுத்து ரக்ஷனே, அடுத்த சம்பந்தம். பிதார் ரக்ஷகா. முதல்ல பிதா ஆச்சு, இப்ப ரக்ஷகா. இப்ப இந்த அகார வாச்சியன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னோமோ இல்லையோ, இந்த ஆவை இத ஒரு தாத்துவை கொண்டு, அதாவது ஒரு ரூட் வர்ப், அதை கொண்டு பார்த்தா அவ ரக்ஷனே. எந்த தாத்து? அந்த தாத்து ரக்ஷணத்தை குறிக்கக்கூடியதான ஒரு வினைச்சொல். ஆக எம்பெருமான் அகார வாச்சியன். எதனால? ரக்ஷணத்தை புரிவதாலே. அதாவது இந்த தாத்துவை கொண்டு பார்த்தா, இப்போ உழவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ, அது என்ன? யார் ஒருவன் அந்த அந்த உழுதல் ஆகிய தொழிலை செய்கிறானோ அவனை உழவன் சொல்றோம். ரக்ஷணத்தை செய்யக்கூடிய எம்பெருமான் அந்த ரக்ஷணமாகிற தொழில் அவ ரக்ஷனே என்ன, அதை செய்யக்கூடியவனான எம்பெருமானே ஆஹா அப்படின்னு. அது அப்ப ஆயன்னு நாலாவது வேற்றுமையில இருக்கும். அப்போ அந்த எம்பெருமான் இங்க பிரணவத்துல நாலாவது வேற்றுமையில இருக்கும். அப்ப அந்த அந்த ரக்ஷணத்தை கொண்டு அதை செய்பவன் அப்படின்னு கொண்டு அந்த தாத்துவை கொண்டு பார்த்தோம்னா அவன் ரட்சிக்கிறான். யார ரட்சிக்கிறான்? நம்ம ரட்சிக்கிறான். இப்ப இந்த சம்பந்தம், ரட்சிக்கப்படும் பொருள் நாம, ரட்சிப்பவன் அந்த எம்பெருமான். அங்க ரெண்டு விஷயம் இருக்கு. விஷயமாயும் விஷயமாயும், அது அப்படி ஆகக்கூடாது, நிர்விஷயமா ஆயிடக்கூடாது. என்ன நிர்விஷயமாகாது? இப்போ ஒருத்தன் ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர், ரட்சிக்கப்படும் பொருள் ஒன்று இருக்கணும், ரட்சிப்பவன் ஒருத்தன் இருக்கணும். அப்பதான் ரக்ஷணம் பூர்த்தி ஆகும்.
அதனால அந்த ரட்சிப்பதற்கு விஷயம் நாம, ரட்சிக்கப்படும் ரட்சணம் எங்க ஆசிரியிச்சிருக்கு, யார் ரட்சிக்கிறானோ அவனிடத்தை ஆசிரியிச்சிருக்கு. அதனால இந்த ரெண்டு பேருக்குமான சம்பந்தம் ஏற்படுறது. எம்பெருமான் ரட்சிக்கிறான், நாம ரட்சிக்கப்படும் பொருள். அதுதான் முமுட்சு படியில தெரிவிக்கிறார். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித சர்வவித ரக்ஷகன் எம்பெருமான். இஷ்டங்களை கொடுத்து அனிஷ்ட நிவர்த்தி பூர்வக இஷ்ட பிராபகம், அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். அதனால அவன் ரக்ஷகன் அப்படின்னு நன்னா நமக்கு தெரியறது. அதுதான் வேத வாக்கியங்களும் இதை நன்னா நமக்கு காட்டி கொடுக்கறது. ஏன ஜாதா நிஜீவந்தி என்ன, எது எந்த எம்பெருமானினுடைய ரக்ஷணம் இல்லாமல் போகுமானால் இவைகள் எல்லாம் இருக்காதோ அந்த எம்பெருமானை அப்படின்னு நன்னா காட்டி கொடுக்கறது வேத வாக்கியம். அதனால சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித ரக்ஷகன் எம்பெருமான் என்று நமக்கு காட்டுறது. அப்ப அந்த சம்பந்தம், ரட்சிக்கப்படும் பொருள் நாம, ரட்சிப்பவன் எம்பெருமான், இது முதல்ல தெரியறது. இது அடுத்து என்ன தெரியறது, இந்த ரெண்டாவது சம்பந்தம். அது கீழே பார்த்த மாதிரி அது முன்னாடி சொன்ன சம்பந்தத்திலேருந்து அப்படியே ஒரு சங்கத்தியை காட்டி அந்த முன்னாடி சொன்ன சம்பந்தத்தை இதையும் சேர்த்து காட்டும். முதல்ல என்ன சம்பந்தம், பிதா புத்திர சம்பந்தம்னு பார்த்தோம், இந்த காரணத்துவம். அப்போ எம்பெருமான் காரணம்னா இந்த இவை நித்திய வஸ்துக்களாக இருப்பினும் அதுக்கான அந்த பரிமாற்றம், அந்த சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூலத்துக்கு எம்பெருமான் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். அத இங்க காட்டுறார். என்னன்னா முதல்ல காட்டின அந்த அந்த அடுத்து அந்த சிருஷ்டிக்க பண்ணினப்புறம் என்ன பண்ண போறான், இந்த சூக்ஷ்மத்திலேருந்து ஸ்தூல நாமரூப விவாகம் பண்ணப்புறம் என்ன பண்ண போறான், அதை ரட்சிக்க போறான். அதனால அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய சங்கதி. முதல்ல பிதா புத்திர சம்பந்தம் சொல்லி இந்த ரக்ஷண சம்பந்தம் சொல்றதுக்கு காரணம் என்ன, திருமந்திரம் அப்படிதான் இருக்கு. ஆனா அது அப்படியே அது ஏன் ஏன் அப்படி அமையிறது, முதல்ல அவன் காரணமாக இருந்து இந்த சிருஷ்டியை பண்ணி அதுக்கப்புறம் சிருஷ்டித்த பொருட்களை தான் ரட்சிக்கிறான். தான் ஆழ்வார் நன்னா தெரிவிச்சிருக்கார். என்ன, மூவா தனி முதலாய் மூவுலகும் காவலோன். அது எப்படி மூவா தனி முதலா, எல்லாத்துக்கும் தானே முழுமுதல் காரணமாக இருக்கிறான் அப்படின்னு இருந்து மூ உலகும் காவலோன். அதுக்கப்புறம் அந்த மூ உலகத்தையும் காக்கிறான் எம்பெருமான். காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். ஆழ்வார் தெரிவித்திருக்கார். எம்பெருமானினுடைய இயல்பு என்ன, காப்பது. எம்பெருமானினுடைய ஸ்வரூபம், அதாவது அவனுடைய பிரபாவம், இது பெரிய வைபவம், ஸ்வரூபமே காக்கிறது. காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான், இயல்பு அவனுக்கு ரட்சணமாக அமையிறது. அப்ப ரெண்டாவது சம்பந்தம் என்ன, முதல்ல சிருஷ்டித்தான் அப்புறம் காக்கிறான். அது அந்த ரெண்டாவது முதல் சம்பந்தத்தையும் இந்த சம்பந்தத்தையும் சேர்த்து நமக்கு ஒரு சங்கத்தியை காட்டுறது. இது ரெண்டாவது விஷயம் இந்த ரக்ஷணத்துல. மூணாவது என்ன அப்படின்னா, உபயஸ்வரூப உச்சிதமாய் இருப்பதொன்னும். இந்த எம்பெருமானினுடைய ஸ்வரூபம், இந்த ரக்ஷணம், எம்பெருமான் ரட்சிக்கிறான், நாம ரட்சிக்கப்படும் பொருள். இந்த நிலையை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்துக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கும் அப்படியே பொருந்தும் விதமா இருக்கு. காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான், நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே. அதாவது எம்பெருமானினுடைய இயல்பு, அவனுடைய ஸ்வபாவமான நிலை என்ன அப்படின்னா அது ரக்ஷணம். நம்மோட ஸ்வபாவமான நிலை என்ன, இப்ப கீழே நமக்கு மித்த சம்பந்தங்கள்ல சொல்ல போற, நான் எம்பெருமான் சேஷி, நாம் சேஷப்பட்டிருக்கக்கூடிய பொருள், எம்பெருமான் சுவாமி, நாம சொத்து. இந்த ஆத்மாவினுடைய ஆகாரம், இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் என்னன்னு பார்த்தா எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருத்தல் தான் இதோட ஸ்வரூப நிரூபக தர்மம். அதற்கு அதுக்கு புறவிதழாக மற்ற ஸ்வரூப நிரூபகங்கள் இருந்தா கூட, மற்ற ஸ்வரூபங்கள் இருந்தா கூட, ஞானமயனாக இருக்கான், ஞான குணக்கனாக இருக்கான், ஞானத்தால இருக்கக்கூடிய கர்த்திருவங்கள் என்ன, போக்திருத்துவங்கள், இதெல்லாம் அதுக்கு ஸ்வரூபமா இருந்தாலும் அதனுடைய பிரதானம்னு பார்த்தா அதுக்கு ஆந்தரமான ஸ்வரூபம்னு பார்த்தா அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தங்கள் தாஸ்யமரே அந்தரங்க நிரூபகம்னு காட்டியிருக்க. அப்போ இந்த எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல் சேஷப்பட்டிருத்தல் தான் இதோடைய பிரதானமான அதனுடைய ஸ்வரூபம். இதெல்லாம் புறவிதழ்கள், இதுதான் ஆந்தரமானது அப்படின்னு காட்டுற. அப்போ இப்ப நம்ம ஸ்வரூபத்தை பார்த்தாலும் ரட்சிக்கப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்னா நிலை நின்னதா இருக்கு. இப்போ ஒரு உதாரணம் பார்க்கணும்னா, ஒரு பெரிய ராஜா இருக்கான், ஒரு சேவகன் இருக்கான்னு வச்சுப்போம். இந்த யார் ரட்சிக்கிறா அப்படின்னா ராஜாதான் ரட்சிக்கிறான், சேவகன் அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கான். இப்போ நாம ஏதோ ஒரு சாட்டுவா சொல்லணுங்கிறதுக்காக இந்த சேவகன் தான் ராஜாவை ரட்சிக்கிறான் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் இல்ல, எப்படி சொல்ல முடியும், இவா ஸ்வரூபத்துக்கே ஏற்காது இது அப்படின்னு சொல்லிடுவோம். எப்படி ஸ்வரூபத்துக்கு ஏற்குமா அது, அவனை போய் இவன் காப்பாத்துறான், ஆச்சாரியன் மேல இருக்கணும், சிஷ்யன் கீழே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது இப்ப உங்க ஸ்வரூபத்துக்கு சேர இருக்கா,
நீ சிஷ்யனா இருக்க, ஆச்சாரியனை மிஞ்சி பேசுறியே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது அவ ஸ்வரூபத்துக்கு வேறுபட்டு இருக்கு. ஆனா இது இங்க ரட்சிக்கப்படும் பொருள் நாம ரட்சிக்குமவன் எம்பெருமானுங்கிறது எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கும் நம்ம ஸ்வரூபத்துக்கும். ஏன்னா அவன் சுவாதந்திரியம், நமக்கு பாரதந்திரம், பரதந்திரப்பட்டவர், அவனுக்கு அடிமைன்னு இருக்கக்கூடியவா, அவன் யாருக்கும் இல்ல, நிரங்குஷ சுதந்திரன். அப்படி அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூபங்களை பார்த்தா அவன் ஒரு சுவாமி, நாம சொத்து. சுவாமி தான் சொத்தை காப்பாற்றணும், சொத்து போய் சுவாமியை காப்பாற்றுமா? காப்பாத்தாது. அந்த மாதிரி அந்த ஸ்வரூபங்களை பார்க்கும்போது, இவாளுடைய இயல்பு நிலைகளை பார்க்கும்போது இது நன்னா பொருத்தமாக இருக்கிறதா இருக்கு. அப்ப எம்பெருமான் ரக்ஷகன், நாம ரட்சிக்கப்படும் பொருள்னா இது மூணு விதம். ஒன்னும் அந்த எம்பெருமானினுடைய அந்த தாத்துவை கொண்டு பார்க்கும்போது அவன் ரக்ஷகன்னு நமக்கு கிடைக்கிறது, நாம ரட்சிக்கப்படும் பொருள்னு கிடைக்கிறது. ஏன்னா ரட்சணம் பண்ணும்போது நாம தேவைப்படுறோம் யாரை ரட்சிக்கிறது அப்படிங்கிறதுனால. இது முதல்ல. ரெண்டாவது என்ன, முதல்ல படைச்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் நம்ம காக்கிறான். அதனால அந்த முதல் சம்பந்தத்துக்கும் அடுத்த சம்பந்தத்துக்கும் சங்கத்தி ஏற்படுறது. மூணாவது விஷயம் என்ன, ஸ்வரூபத்துக்கு நன்னா சேரற மாதிரி இருக்கு, சேராமல் இல்லை, புரூபத்துக்கு நன்னா சேரறது இருக்கு. அப்ப இதுதான் இந்த ரக்ஷண எம்பெருமான் ரட்சிக்கிறான், நாம ரட்சிக்கப்படும் பொருள்ங்கிறதுக்கான சம்பந்தத்தினுடைய விளக்கம்னு ரெண்டாவது சம்பந்தத்தை காட்டினார். பிதா ரக்ஷகா அப்படின்னு ஆச்சு. அடுத்து சேஷி, எம்பெருமான் சேஷி, நாம் சேஷப்படும் பொருள். இது சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, இது மூணாவது சம்பந்தம் விபக்தி சித்தமாய். இப்ப முதல்ல என்ன கிடைக்கிறது, விபக்தி சித்தமாய் இருக்கு. அதாவது நம்ம திருமந்திரத்தை பார்த்துன்னு வரச்சு பிரணவத்தை நாம பிரிக்கும் போது முதல்ல அ உ ம அப்படின்னு இருக்கு. இந்த அகார சொல் ரக்ஷணம்ங்கிற சொல் எந்த விபக்தியில இருக்கு அப்படின்னா, இப்போ சாமான்யமா பார்க்கும்போது இது எந்த விபக்தி அப்படின்னு தெரியல. பிரதமாந்தரம்னு சொல்லலாம், துத்தியாந்தரம், ஏன்னா இது சமாசத்துல இருக்கு. பிரதமாந்தரம் சொல்லலாம், துத்தியாந்தரம் சொல்லலாம்னா அங்கதான் நமக்கு காட்டுற ஆச்சாரியாலாம். நீ பாரு இந்த மந்திரம் எப்படி முடியறது, நாராயணாயன்னு முடியறது. அகார சொல் இந்த பிரணவத்துல ஓம் நமஹா நாராயணாய, இந்த ஓமானது அதுல இருக்கக்கூடிய அ என்கிற சொல்லானது பரம்பொருளை காட்டுகிறது, நாராயணனை காட்டுகிறது. அதனால நாராயணன் எந்த விபக்தியில இருக்கோ அந்த விபக்தியில இருக்கணும். அது வியக்த சதுர்த்தி, இது லுப்த சதுர்த்தி என்று காட்டுறா பெரியவா. அப்போ அது நன்னா அங்க நாராயணாயன் இருக்கு, அதனால இதுவும் ஆயன்னு தான் இருக்கணும். அதாவது நாலாவது வேற்றுமையில தான் இருக்கணும். ஏன்னா இது இந்த சமாசத்துல எந்த வேற்றுமையில இருக்குன்னு நம்ம பிரமிக்க கூடும். இது நாலாவது வேற்றுமையில இருக்கணும் பரபிரம்மத்துக்கே, ஏன்னா நாராயணனுக்கே அப்படின்னு சொல்றா. அப்ப இந்த நாராயணனுக்கே அப்படின்னா இந்த நாராயணனுக்கேங்கிறத எந்த வேற்றுமை குறிக்கும், அகார வாட்சியனுக்கே அப்படின்ற வேற்றுமை தானே குறிக்கணும். அதனால நாலாவது வேற்றுமையில இருக்கு. அந்த வேற்றுமையை பார்த்தா, அந்த நாலாவது வேற்றுமையை பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கிறது, எம்பெருமான் சேஷி, நாம் சேஷப்பட்டிருக்கும் பொருள்னு கிடைக்கிறது. அதான் வேதம் சொல்லித்து யஸ்யாஸ்மி ந தமந்தரேமி, நான் எவனுக்கு எம்பெருமானுக்கே நான் ஆசிரியமாக இருக்கக்கூடியவன், அவனை விட்டு அந்த எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கக்கூடியவனான நான் அவனை விட்டு வேறு ஒருவரிடம் செல்ல மாட்டேன். நான் வேறு ஒருவரிடமும் செல்ல மாட்டேன். எம்பெருமானுக்கு நான் எம்பெருமானுக்கு நான் சேஷபூதன். அது இந்த உக்காரத்துல இன்னும் நன்னா தெரிய போடுது. இங்க எம்பெருமானுக்கு சேஷப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு நன்னா தெரியறது இந்த லுப்த சதுர்த்தியால. இது முதல்ல நமக்கு காட்டுற ஒரு அர்த்தம். இங்க எப்படி அவர் சுவாமி உபயோகப்படுத்திருக்க வார்த்தைன்னு பார்த்தா உதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஞானம் நமக்கு அப்பதான் துளிர் விட ஆரம்பிக்கிறது. திருமந்திரமே நம்ம ஸ்வரூபம் என்ன என்பதை நமக்கு காட்டி கொடுக்கறதுக்காகவே அவதரித்தது மந்திர ராஜம்னு. அதனால திருமந்திரத்துல நம்ம ஸ்வரூபத்தை அறியறான். அப்போ இந்த லுப்த சதுர்த்தியினுடைய ஞானம் பிறந்தவாறு, ஓ எனக்கு நான் உரியவன் அல்லன், சுவாதந்திரியங்கள் எல்லாம் போய் எம்பெருமானுக்கு நான் சேஷப்பட்ட வஸ்து என்பதை இவன் உணர ஆரம்பிக்கிறான். இது முதல்ல கிடைக்கிற இந்த சம்பந்தத்துல சேஷசேஷி சம்பந்தம். அது இந்த ஆய அப்படிங்கிற இந்த சதுர்த்தி வேற்றுமையினாலே நாலாம் வேற்றுமையாலே நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் தாத்துவர்த்த பரார்த்ததா, அதாவது அடுத்து என்ன காட்டுறது அப்படின்னா, தாத்து ரக்ஷண கீழே பார்த்தோம், எம்பெருமான் ரட்சிக்கிறான், இவன் ரட்சிக்கப்படும் பொருள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த சம்பந்தத்திலேருந்து இந்த சேஷசேஷி சம்பந்தம் அப்படியே நன்னா நமக்கு ஒரு சங்கதி பிறக்கிறது. என்னன்னா, இப்போ எம்பெருமான் ரட்சிக்கிறான், இந்த ரக்ஷணம் யாருக்காக எம்பெருமான் செய்யறான், ரட்சிக்கப்படும் பொருள்
இந்த ஆத்ம வர்க்கங்கள் ஆனாலும் அந்த ரக்ஷணத்தினுடைய பிரயோஜனம் யாருக்கு? எம்பெருமானுக்கு. அதை காட்டுறாருங்க. அந்த எம்பெருமானுக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு? கீழே இன்னொரு சம்பந்தம் வரப்போகுது, அதை இங்கேயே கோடி காட்டிட்டார். ரக்ஷணம் ஷரீரியான சேஷி பிரயோஜனம் அத்தனை என்று காட்டுகை. சேஷி பிரயோஜனம் எப்படிப்பட்ட சேஷி? அவன் எம்பெருமான் இப்போ ஒரு வேலை ஆள் இருக்கான், ஒரு முதலாளி இருக்கார், அவளுக்கு இருக்கக்கூடிய சேஷசேஷி சம்பந்தங்கிறது அந்த இந்த ஏதோ கர்மானுகுணமா இருக்கு, அந்த காலம் அடையில இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய சேஷசேஷி சம்பந்தங்கிறது எப்போதும் ஒழிக்க ஒண்ணாத உறவாக இருக்கு. ஏன்னா அந்த எம்பெருமான் அங்கதான் இங்க ஒரு அதுக்கான விசேஷனம், அதுக்கு ஒரு அந்த சம்பந்தத்துக்கு ஒரு கௌரவம் இடுறார். என்ன? எம்பெருமான் இவனுக்கு சேஷி மட்டும் இல்ல, பின்னாடி காட்ட போறார், ஷரீரியான எம்பெருமான் இவனுக்கு இப்போ ஷரீரியாவும் இருக்கான். இப்போ இந்த ஆத்மா இருக்கு, இந்த உடல் இருக்கு, சரீரம், இந்த உடலுக்கு ஷரீரி இந்த ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு சரீரம், இந்த ஆத்மாவே சரீரம் யாருக்கு? அந்த எம்பெருமானுக்கு. அந்த எம்பெருமான் அவன் அந்தராத்மாவாக இருந்து இந்த ஆத்மாவை தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிறான். அது காட்ட போறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் இருப்பதுனால இந்த சேஷசேஷி சம்பந்தம், அதனால எம்பெருமான் ரட்சிக்கிறது அவனினுடைய பிரயோஜனத்துக்குன்னு நாம கொள்ளணும். இப்ப இந்த ஒரு உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு வியாதி வர்றது. இப்ப இந்த வியாதி இந்த உடம்புக்கு வரும்போது அதுக்கு நிறைய சிகிச்சை பண்ணிக்கிறான், அதை நல்லா காப்பாத்துறான், அதுக்கு காலுக்கு எந்த நோவும் வராம பாத்துக்கிறான். இப்ப வெயில்ல போயிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம நல்லா குளிர் சாதன பெட்டியெல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இந்த சரீரத்தை ரொம்ப நல்லா பாதுகாக்கிறோம். எதுக்கு? ஏன்னா இது உள்ள இருக்கிற ஆத்மா, அதுக்கானதுதான் இந்த ஆனந்தம், இந்த சௌரியங்களோ எதுவோ அதை இந்த சரீரத்தின் மூலமாக, இந்த சரீரத்து வாயிலாக அந்த போகங்களையோ துக்கங்களையோ அனுபவிக்கிறான் இந்த ஆத்மா. அப்ப இந்த சரீரத்தை பாதுகாக்கிறது எப்ப பாதுகாக்கிறான்? எதுக்கு பாதுகாக்கிறான்? இது ஏன் சரீரம்னு பாதுகாக்கிறான். அதே போல அந்த எம்பெருமான் ஷரீரியான எம்பெருமான், இந்த அவனுக்கு ரெண்டு சம்பந்தம் இருக்கு. அவன் ஷரீரி, நாம் ஷரீரம். அவன் சேஷி, நாம் அவனுக்கு சேஷப்பட்டிருக்கக்கூடிய பொருள். அப்போ இந்த ரக்ஷணமானது சேஷசேஷியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எதற்கு பண்றான்? சேஷியான தன் பிரயோஜனத்துக்கு பண்றான். தன் பிரயோஜனம்னா என்ன? தனக்கு ஆத்மாவாக தன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் ஆனபடியாலே அந்த ரக்ஷணம் தன் சரீரத்தை ரட்சிக்கிறான். எதுக்கு ஒரு சரீரத்தை ஒரு ஆத்மா ரட்சிக்கும்? தன் ஆனந்தத்துக்காக. அந்த ஆத்மா எதுக்கு ரட்சிக்கிறான்? தன் ஆனந்தத்துக்காக. அப்படின்னு இந்த சம்பந்தங்களை வாசிட்டு கொண்டு வரும்போது அப்படியே நன்னா வாசிச்சுட்டே வந்தோம்னா நாம் எம்பெருமானுக்கு உரியவன்னு தெரிஞ்சிருத்து அந்த ஆயல. அப்போ அந்த ரக்ஷணமும் அவனுக்கு உரிய வஸ்துவை அவன் காப்பாத்திக்கிறான்னு நன்னா நமக்கு தெரியறது. அதுதான் அந்த ரக்ஷணத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் காட்டுறது. ஏன்னா அவனுக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய வஸ்து. ஒரு ராஜா இருக்கான், அந்த பிரஜைகள்லாம் சொல்றா ராஜாக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்றான். ராஜா இந்த பிரஜைகளை நல்லா காப்பாற்றும். உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு உபாதியை வச்சு இந்த சம்பந்தம் கிடையாது எம்பெருமானுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒரு உதாரணம் புரியறதுக்காகன்னு சொல்றேன். ஆனா அப்ப எம்பெருமான், இப்ப இதை நம்ம பார்த்துட்டே வந்தா ஷரீரை எம்பெருமான், அவன் சேஷி, நாம் அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்து, எம்பெருமான் ரட்சிக்கிறான், நாம் ரட்சிக்கப்படும் வஸ்து. இப்ப இது அப்படியே சேர்த்தா ரட்சிக்கிறான் எம்பெருமான் எதற்கு? அவன் சேஷியானபடியாலே, அவன் ஷரீரியானபடியாலே அவன் உகப்புக்கு ரட்சிக்கிறான். அவனுடைய ஆனந்தம், அவன் பிரயோஜனம் இந்த ரட்சணம். ஏன்னா நம்ம பிரயோஜனம் இல்லை. இது எதற்கு இதெல்லாம் தெரிய வருதுன்னா, இவன் ஒரு காரியம் பண்ணக்கூடாது. சேஷன் அந்த எம்பெருமான் கை பார்த்து இருக்கணும். இவன் தன் ரட்சணத்துக்கு ஒரு காரியத்துல ஈடுபடக்கூடாது. அவன் ரட்சிக்கிறான், அது எம்பெருமான் ரக்ஷகன்னு தெரிஞ்சிடுது. இப்ப இந்த சேஷசேஷி சம்பந்தம் தெரியலன்னா அவன் ரட்சிச்சுட்டு போட்டோம், நானும் என்னை காப்பாத்திக்கிறேன். அவன் ஒரு பெரிய, இப்ப எங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்போ ஒரு பெரிய யந்திரத்தை எடுத்து வந்திருக்கான், நானும் கொஞ்சம் தள்ளுறேன், என்னாலையும் முடியறதுன்னு தள்ளுறேன்னா இல்ல, அது நமக்கு ஆகாது. ஏன்? இந்த ரக்ஷணத்தினால வர பிரயோஜனம் அந்த எம்பெருமானுக்கு, அவன் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும். நீ அவனுக்கு அடிமைப்பட்ட வஸ்து, உன் ரக்ஷணத்திலே உனக்கு அன்வயம் இல்லை அப்படின்னு இதுல நன்னா நமக்கு காட்டப்படுறது. இது ரெண்டாவது இருக்கக்கூடியதான அந்த சேஷசேஷி சம்பந்தத்துல ரக்ஷணத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியதான சங்கதி, அதை காட்டினர். அடுத்து போகானுரூப பதார்த்த பிரகாசகமாய் இருப்பதொன்னும். அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ சேஷசேஷின்னு ஆயிடுத்து. இப்போ சேஷி, இப்போ கிங்கரஹா அப்படின்னு பேரு இவனுக்கு. கிங்கரஹா அவன் எப்படிப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, அவன் ஒரு அவனுடைய எஜமானன். அவன் இடத்த எப்படி இருக்கணும்னா, கிம் கிம் கரோமி, நான் என்ன செய்வேன்,
தேவளுடைய முகமலர்த்திக்கு என்ன செய்யறது, தேவளுடைய சந்தோஷத்துக்கு என்ன செய்யறது. ஏன்னா இவனுக்கு சந்தோஷம்னு கிடையாது, அந்த அவனுடைய சந்தோஷம் தான். நம்ம கிங், நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு, கிம் கரோமி, என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டு கேட்டு செய்யணும். ரெண்டாவது, அவன் இவன் நன்னா செஞ்சுட்டு இருக்கான், நன்னா காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கச்சே அவன் நன்னா பாராட்டினான்னா இவன் சொல்லணும் கிம் கிருத்தவான் அப்படின்னு தான் தேவல் திருவுள்ளம், கிம் கிருத்தவான் என்ன பெருசா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் இவனுக்கு கிங்கரஹா அப்படின்னு பேர். இப்படி அந்த ஒரு சேஷசேஷி சம்பந்தம் இவனுக்கு இருக்கு. அந்த சேஷியானவன் இவனை விநியோகம் கொள்ளும் போது, அதாவது அனுபவிக்கும் போது, ஒரு காரியம் செய்யும் போது, இந்த சம்பந்தத்தை அழிய மாறியும் அவன் ஒரு காரியம் செய்வானே ஆனால், அந்த சமயத்துல இவன் ஐயோ நான் சேஷப்பட்டவன், இதெல்லாம் தேவள் செய்யக்கூடாது, இதெல்லாம் தேவள் செய்யக்கூடாது அப்படின்னு விலகாமல், இந்த சம்பந்தம் அப்படியே அப்படியே இப்ப அந்த ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும், அதான் ஒரு அந்தரங்கமா இருக்கக்கூடிய பர்திரு பாரியா, அது அடுத்த சம்பந்தமா வரப்போகுது. நன்னா போகம் அப்படி இருக்கும்போது அந்த பர்த்தா, ஐயோ இவ காரியம் பண்ணிருக்கடி பாரிய, அவளுடைய காலை பிடிச்சு நன்னா வருடி விடுறான் அப்படின்னா, ஐயோ நீங்க போய் இப்படி வருடலாமா, நான் உமக்கு சேஷப்பட்டு இருக்கக்கூடிய வஸ்துனா, நான் நீங்கள் தான் சேஷி, நீங்க இப்படிதான் பண்ணக்கூடாது அப்படின்னு விலகக்கூடாது. என்ன பண்ணுவோம், அவன் பிடிக்கிறான்னா அவன் அவன் இட்ட வழக்காய் இவன் இருக்க வேணும். அப்ப என்ன ஆகும், அப்படி அவன் பிடிக்கிறான்னா அப்ப அந்த சேஷி சம்பந்தம் மாறி போயிடும். அப்படி மாறி போனாலும், அந்த சம்பந்தமே அழிய மாறினாலும், அவன் இப்படி விநியோகிக்க முற்படுவனே ஆனால் அதை அப்படியே இசைந்து கொண்டு இவன் இருக்க வேண்டியது இவனுடைய கர்த்தவியாம்சம். அதை தான் சொல்றாரு இங்க. இந்த இந்த சம்பந்தத்தினுடைய அந்த மூணாவது பிரயோஜனமாக இங்க இதை காட்டி கொடுக்கிறார். அவன் விநியோகிக்கும் போது அந்த சேஷசேஷி சம்பந்தம் அப்படியே அதுவே அழிஞ்சு போகும் அப்படின்னா கூட, இல்ல ஐயோ இது அழியுமே, நான் அவன் சேஷியாச்சே, நான் அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்துவாச்சே, அதனால நான் எப்படி அந்த மாதிரி அந்த எம்பெருமான் விநியோகம் கொள்ளும் போது நான் அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறது கூடாது, கூடாது எம்பெருமான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லாமல், இந்த சேஷப்பட்டு இருத்தல் அப்படிங்கறதோட உயர்ந்த நிலை என்னன்னா, சேஷி என்ன சொல்றானோ அப்படியே அவன் இட்ட வழக்காய் இருத்தல். அந்த இட்ட வழக்காய் இருத்தல் அந்த ஒரு சரம பருவம் என்ன அப்படின்னா, அந்த சேஷத்துவமே குலையறது அவன் பண்ற காரியத்தினாலனாலும் அதுக்கும் இசைந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் இந்த சேஷசேஷி சம்பந்தத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையாக கருதப்படுகிறது. ஆக இந்த சேஷசேஷி சம்பந்தம் அதை 3 விதமாக காட்டினார். ஒன்று விபக்தியினால கிடைக்கிறது, ரெண்டாவது அந்த தாத்துவினால சித்தமான அதுக்கு பின்னாடி வரக்கூடியதான பிரகாசகமாக அமையிறது, மூணாவது போகஸ்தானத்துல எப்படி இந்த சேஷசேஷி சம்பந்தமானது இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டினார். இது மூணாவது சம்பந்தம். இது எதுல தெரிஞ்சது, ஆயா என்கிற சதுர்த்தியால தெரிஞ்சது. அடுத்து உ. இப்போ நம்ம திருமந்திரத்துல பிரணவத்தை பார்த்துன்னு வரோம். பிரணவத்துல அதுக்கே 2 சம்பந்தம் காட்டப்பட்டிருக்கு. ஒன்னு தாத்துவை கொண்டு, இன்னொன்னு அதனுடைய அக்ஷரத்தை கொண்டு. ரெண்டாவது அது எந்த விபக்தியில இருக்கு அப்படின்னா, அது சதுர்த்தி 4ஆம் வேற்றுமையில இருக்கு. அந்த 4வது வேற்றுமையில இருப்பதால இருக்கக்கூடிய சம்பந்தம் சேஷசேஷி சம்பந்தம். அதற்கு அப்புறம் உ. அதால நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, பர்திருபாரியா சம்பந்தம் ஆவது. பர்திருபாரியா சம்பந்தம், இந்த பர்திருபாரியா சம்பந்தம் என்ன, அகாரியவாச்சன் அகாரவாச்சியன் பெருமான், அவன் மகாரவாச்சியன் இந்த ஜீவன், அவன் அடிமை அப்படின்னு தெரியுது. இது ஆயங்கிறதுனால அவனுக்கு இவன் அடிமைன்னு தெரியுது. இந்த ஊ என்ன பண்ணும், அவனுக்கே அப்படின்னு ஏகாரத்தை இடும். அவனை தவிர்த்து வேறு ஒருவருக்கும் இவன் அடிமை இல்லை. அனன்யாருக சேஷத்துவம், வேறு யாருக்கும் இவன் இன்னாருக்கு அப்படின்னு சொல்லலாம்ங்கிறதுக்கு அருகதை அற்றவன். அதாவது இவன் மற்றவாளுக்கு சேஷப்பட்டு இருக்க மாட்டான்னு சொல்ல, அதோட அப்படியோட நிறுத்திக்கல, மற்றவாளுக்கு சேஷப்பட்டு படுவானோ அப்படின்னு சொல்லறதுக்கு கூட அருகதை அற்றவன். அதுதான் இவனுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அத்தியந்தமான சம்பந்தம். அதை தான் இங்க காட்டுறார் பர்திருபாரியா சம்பந்தம். ஆண்டாள் தெரிவிக்கிறார், அதாவது வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, காணிடை திரிவதோர் நரிபுகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப, ஊனிடையாழி சங்குத்தமர்க்கென்னு உன்னித்தெழுந்த என் தடமலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அதாவது மானிடவருக்கு என்ன கொடுத்துட்டா அப்படி இல்ல, பேச்சுப்படில்
அவ்வளவு தூரம் அனன்யார்க சேஷத்துவம். வேறு ஒருவருக்கு அந்நியர்களுக்கு அருகதை அற்றவன் எம்பெருமான் ஒருவனுக்கே மறந்தும் புறந்தொழா மாந்தன். அவன் ஒருவனையே நோக்கும் உணர்வு, அந்த எம்பெருமான மட்டுமே எப்போதும் இருக்கக்கூடியதான அந்த உணர்வு, அதைத்தான் காட்டுறது இந்த அதுதான் பர்திரு பாரியா சம்பந்தம். இத மூணு இதனால தெரிவிக்கிறது என்ன அப்படிங்கறத அது உகார சித்தமாய் முதல்ல இது உகாரத்தால நமக்கு தெரிய வர்றது. இந்த சம்பந்தமானது எதுல தெரிய வருது? உகாரம். இப்ப நம்ம இதை பார்த்துட்டே வந்தா முதல்ல இப்ப இந்த சம்பந்தங்களை மூணா காட்டுவார். இப்படி காட்டும் போது ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் மூணு விஷயம் காட்டுறார். அப்போ என்ன, முதல்ல அது திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய எந்த பதத்தால தெரியறது அப்படிங்கறத முதல்ல காட்டுறார். அதுக்கப்புறம் அதற்கும் முன்னாடி சொன்ன சம்பந்தத்துக்கும் என்ன சங்கத்தின்னு காட்டுறார். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நமக்கு எடுத்து காட்டுறார். அப்ப இங்க என்ன முதல்ல காட்டுறார்? உகார சித்தமாய் அவதாரணார்த்தமாய் இருக்கை. அவதாரணம்னா அறுதிடுறது. இப்போ அவனுக்கு மட்டுமே அப்படின்னு ஏகாரம் இடரும் இல்லையோ, அதைத்தான் இங்க குறிக்கிறது. அதுதான் பர்திருபாரியா சம்பந்தத்தை நமக்கு காட்டுறது. அதாவது ரக்ஷகனான புருஷோத்தமனுக்கு ரக்ஷியமான ஆத்மஸ்வரூபம் அற்று தீர்த்திருக்கும் என்று தோத்துகை அப்படின்னு காட்டுறார். அதாவது இங்க எப்படி காட்டியிருக்கார்? எம்பெருமான் ரக்ஷகன், அது முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தால் காட்டப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்படும் பொருள் நாம. இவன் எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்தவன், அவனை தவித்து வேறு யாருக்கும் அருகதை அற்றவன். கடைவாய் துன்பம் களையாதொழிவாய் கடை கண் மற்றிலேன். அதாவது ஆழ்வார் தெரிவிக்கிறார், நீ எனக்கு ரக்ஷணத்தை கொடுக்க போற, துன்பத்தை போக்க போறேன்னா போக்கி கொடு. இல்ல நீ போக்க போறது இல்ல, நீ எனக்கு எனக்கு அந்த ரக்ஷணத்தை என்னுடைய குறைகளை போக்க போறது இல்ல, தீக்க போறது இல்லைன்னாலும் பரவாயில்ல. கடை கண் மற்றிலேன், எனக்கு வேறு யாரும் எனக்கு ஆக மாட்டார்கள். எம்பெருமான் ஒருவனையே நோக்கும் உணர்வு அப்படின்னு எம்பெருமானுக்கு மட்டுமே அற்று தீர்ந்தவன்னு காட்டப்படுறது. எப்போதும் ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் புருஷோத்தமன், அதுதான் இங்க பர்திருபாரியா சம்பந்தம். நாம எல்லா புருஷோத்தமனாக எம்பெருமான் இருக்கா, நாம எல்லாம் ஸ்திரீத்துவத்தோடு இருக்கோம். அந்த புருஷோத்தமனுக்கே அற்று தீர்ந்தவன் என்று தோத்துகை. அதுதான் இங்க இந்த உகாரார்த்தம் நமக்கு நன்னா தெரிவிக்கிறது. இது முதல்ல உகார சித்தமாய். அடுத்து விபக்தியர்த்த சோதகமாய், இது ரெண்டாவது. இப்போ முன்னாடி இருந்த சம்பந்தத்தையும் இதையும் சேர்க்கணும், சேஷசேஷி சம்பந்தத்தையும் இதையும் சேர்க்கணும். சேஷசேஷி சம்பந்தத்தை விபக்தியால நமக்கு கிடைச்சது. அந்த அர்த்தத்தை சோதிச்சு பார்க்கணும். அந்த சோதகம், அதுல இருக்கக்கூடிய ஒரு சம்சயம், அதை சோதிச்சு பார்க்கறான். என்ன சோதனை வரும் அப்படின்னா, சேஷபூத்தன் இவன் தெரிஞ்சுட்டான். இப்போ முதல்ல இந்த அதை பார்த்தானா இவனுக்கு எம்பெருமானுக்கு நான் சேஷி, எம்பெருமான் எனக்கு சேஷி, நான் சேஷப்பட்ட வஸ்துன்னு இவனுக்கு தெரிஞ்சிடுது. இவனுக்கு எம்பெருமானை தவித்து வேற ஒருத்தருக்கும் நான் சேஷப்பட்டவனோ அப்படின்னு இவனுக்கு ஒரு சம்சயம் வரும் இல்லையா? ஏன்னா இப்ப சேஷி எம்பெருமான், எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருத்தல், வேற ஒரு தெய்வத்துக்கும் அடிமைப்பட்டிருத்தல்னு இவனால பிரமிக்க கூடும். அதனால இது அந்த விபக்தியிலே பெற்ற அர்த்தத்தை நன்னா நமக்கு சோதகம், அதை நன்னா திருடீகரணம், அதை நன்னா தெளிவுபடுத்தி காட்டுறது. எப்படி? பதிவிரத்தையினுடைய சேஷத்துவம், பதிவிரத்தையினுடைய சேஷத்துவம். ஒரு பதிவிரத்தை எப்படி இருப்பா? அவ பர்த்தா அவரை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாளோ இல்லையோ, அதே போல இந்த ஆத்ம வஸ்துவும் எம்பெருமான மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கும். சேஷத்துவம், பதிவிரத்தையினுடைய சேஷத்துவம் அனன்யார்கமாய் இருக்குமா போல, அனன்யார்கமா இருக்கும். வேற யாருக்கும் அருகத்தையே அற்றவள், அருகத்தையே கிடையாது. அதாவது வேற யாருக்கும் அடிமைப்பட்டு இருக்க மாட்டா, அதோட நிக்கல, அருகத்தையே கிடையாது. அது மாதிரி ஒரு வார்த்தையே சொல்ல முடியாது. அதுக்கு அது எடுத்து களைய கூட முடியாது. ஆச்சாரியாலும் சொல்லுவார், எடுத்து களையறது கூட. இப்போ ஒரு உதாரணம், எம்பெருமானுடைய பரத்துவம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுக்கு உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று எடுத்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னு அதை எடுத்து இந்த மாதிரிலாம் கிடையாது, இதை எடுத்துன்னு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு கூட யோக்கியத்தை இல்லாம இருக்கும் இல்லையோ, அது போல இவன் எடுத்து கடையறதுக்கு கூட கிடையாது, அருகத்தையே அற்றவள், வேறு யாருக்கும் அருகத்தை சொல்லவே முடியாது அப்படின்னு இருக்கு. அதே போல இந்த லுப்த சதுர்த்தியாலே ஆத்மாவினுடைய சேஷத்துவம் கிடைக்கிறது, அதுவும் வேறு யாருக்கும் சொல்ல முடியாத மாதிரி லுப்த சதுர்த்தியால கிடைக்கிற பகவத் சேஷத்துவம் அனன்யாருகம் என்ன மறுக்கடைந்து இருக்கை. ஒரு சம்சயம் வரும், ஒரு சின்ன ஒரு தோஷம் கூட வரலாம். என்ன? சேஷப்பட்டிருத்தல் அப்படின்னு. எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டிருப்ப நிறைய பேர் இருக்கா, இந்த சன்னதிக்கு போறா, அவன் எம்பெருமான் சன்னதிக்கு மட்டும் போறானா இல்ல மற்ற சந்திக்கும் போறா. என்ன? தெய்வங்கள் எல்லாம் பொதுதானே, தெய்வங்களுக்கு அடிமைப்பட்டிருத்தல். அதை தான் இங்க அந்த மருவை தான் இங்க போக்குற.
என்னன்னா இது வந்து ஒரு பாரியாவும் பர்த்தாவும் இருக்கக்கூடியதான சம்பந்தம். அந்த மாதிரி இந்த ஸ்ரீ வைஷ்ணவன் பஞ்சசம்ஸ்காரமானவன் அவன் என்ன தெரிவிக்கிறான், நான் எம்பெருமானுக்கு பத்னி போல அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த சம்பந்த ஞானம் பிறந்தவாறு அவன் எப்படி ஒரு பத்னி பதிவிரத்தை பர்த்தாவை மட்டுமே நோக்கி கொண்டிருப்பாளோ, வேறு யாருக்கும் வேறு யாருக்கும் இவளை சொல்றதுக்கு கூட அருகதை கிடையாது, எடுத்து அது மாதிரி வார்த்தையே ஆட முடியாதோ அதே போல எம்பெருமானுக்கு இவன் இருக்க வேண்டும் இந்த ஆத்மவஸ்து. அதனால மற்ற தேவதைகளை போய் சேவிக்கிறது, மற்ற தேவதைகளோடு அவளுக்கும் இவன் அடிமைப்பட்டவனோன்னு நாம நினைக்கிறது கூட தப்பு. அந்த மறு களைய வேண்டும், அந்த பிரமம் போக வேண்டும். அது இந்த சம்பந்த ஞானம் பிறந்தவாறே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக இது வந்து ரெண்டாவது. மூணாவது ஸ்வரூப பிராப்தமாய் இருப்பதுன்னும். இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு சம்பந்தத்தும் மூணு காட்டினார். ஒன்று முதல்ல திருமந்திரத்தில் எதால தெரிவிக்கப்படுறது, ரெண்டாவது போன சம்பந்தத்துக்கும் இதுக்கும் இருக்கிற சம்பந்தம் அந்த சங்கதி, மூணாவது இதுல இருக்கிற விசேஷார்த்தம், அதை தான் தெரிவிக்கிறார் இங்க. இப்ப ரெண்டாவது அந்த உகார அர்த்தத்தால என்ன அர்த்தம் கிடைச்சது, அது பதிவிரதைக்கு ஒப்ப இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த போன சம்பந்தத்துக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த போன சம்பந்தம் அதோட ஒரு ஃபில்டர், அதை வந்து நீங்க பிரமிச்சிடக்கூடாது அப்படின்னு காட்டுறாரு. இப்ப மூணாவது என்ன காட்டுறார், ஸ்வரூப பிராப்தமாகை. அது என்ன விஷயம் அப்படின்னா பும் ஸ்திரீத்துவத்துக்கு ஈடாமா போலே. அதாவது ஒரு புருஷன் எம்பெருமான் தான் புருஷோத்தமன், மற்றவா எல்லாரும் ஸ்திரீ. இப்ப இது சரியா அப்படியே ஒத்துமையா போறது. ஆத்மவஸ்துக்கள்லாம் ஸ்திரீ, அந்த ஒரு பர்திருபாரியா சம்பந்தம் இது அப்படியே ஸ்வரூபத்துக்கு நன்னா அப்படியே சேர இருக்கு. எப்படி நாம கீழே பார்த்தோமோ எம்பெருமான் எம்பெருமான் நம்ம எம்பெருமான் சேஷி, நாம் அவனுக்கு சேஷப்பட்ட வஸ்து. அப்படி பார்க்கும்போது ரக்ஷகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ரக்ஷகன்கிறது நன்னா புலப்படுறது. அதே போல இங்க ஸ்வரூபத்துக்கு எப்படி சேர்ந்திருக்கு அப்படின்னு நான் காட்டி கொடுக்குறேன். அதே போல சுவாதந்திரியம், எம்பெருமான் சுவாதந்திரியத்தோடு கூடியவன், நாம பரதந்திரப்பட்டவர்கள். அப்போ அதுவும் பர்திருபாரியா சம்பந்தத்துல நன்னா நமக்கு அந்த அதை பார்த்தாலும் நமக்கு இதுல நன்னா பர்திருபாரியா சம்பந்தங்கிறது ஸ்வரூபத்துக்கு சேர இருக்கு. இது ஆத்மாவுடைய ஸ்வரூபத்துக்கும் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்துக்கும் நன்னா சேர இருக்கு அப்படின்னு இந்த பர்திருபாரியா சம்பந்தத்தை காட்டி கொடுக்குறேன். இப்போ இது ஆச்சு. இதுக்கு அடுத்து ம. இதனால என்ன சம்பந்தம் நமக்கு தெரியப்படுறது அப்படின்னா, எம்பெருமான் அறிய வேண்டியதான வஸ்து. நாம் இப்ப மன ஞானேன்னு தாத்து, அதனால மனசுனா ஞானமுடையவன் சைத்தன்யமுடையவன் அவனை குறிக்கிறது. அதனால ஞேயம், எம்பெருமான் அறிய வேண்டியதான பொருள். இவன் அறிகிறான், இவன் மன ஞானேன்னு ஞானமுடையவன். அவன் எதை அறியறான், எம்பெருமானையே அறிய வேண்டும். அதனால அந்த எம்பெருமான் தான் இப்ப அறிவிக்கும் அறிவெல்லாம் என்ன, எம்பெருமான பத்தின அறிவு தான் அறிவு, மீதி எல்லாம் அறிவே கிடையாது. அர்த்த பஞ்சக ஞானம், இப்போ உலகத்துல எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், அந்த தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாம் ஞானமானா அதெல்லாம் கடலோசையோடு சமானம் தான். எது ஞானம் அப்படின்னா எம்பெருமான பத்தின ஞானம் தான் ஞானம். அப்போ எம்பெருமானுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படிப்பட்டது, அறியப்படும் பொருள், அதாவது அறிவதற்கு உகந்த நன்னா இதைத்தான் அறியணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பொருள் எம்பெருமான். அறிகிறவன் இந்த ஆத்மா. அவன் அறியும் போதே எப்படி அறிவான், அவன் அந்த எம்பெருமானுக்கு நான் சேஷப்பட்டவன் அப்படிங்கிறதோட சேர்ந்துதான் அறிவான். அதை தான் இங்க தெரிவிக்கிறார். ஞாத்ரு ஞேய சம்பந்தம், அறிகிற பொருள் எம்பெருமான், அறிகிற வஸ்து இந்த ஜீவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுல முதல்ல என்ன, இப்ப எப்பவுமே இது அஞ்சாவது சம்பந்தம். இதுல அப்படியே மூணு விஷயங்கள் இருக்கு. முதல்ல மகார திருஷ்யமாய், முதல்ல அந்த மகாரத்தை பார்த்தா நமக்கு தெரியறது என்ன தெரியறது, மனஜானே என்ன அந்த மகாரம் காட்டுகிற ஞாத்திருத்துவத்துக்கு ஞேயம் பகவத் ஸ்வரூபாதிகள் என்ன தோத்துகை. அதாவது இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எம்பெருமான் தான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மற்ற தெரிஞ்சுக்கிறது உலகத்துல எவ்வளவோ தெரிஞ்சுக்கிறா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயமானா இல்ல. இந்த மகாரவாட்சன் ஜீவன் சைத்தன்யத்துக்கு நன்னா பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுக்கு உபயோகமாக இருக்க வேண்டியது அப்படின்னா என்ன, அந்த எந்த ஞானத்தை பெற்றா எல்லா ஞானமும் தெரியறதோ அப்படின்னா அது எந்த ஞானம், எம்பெருமான பத்தின ஞானம். அது அந்த எம்பெருமான பத்தின ஞானம்னா எப்படி, அந்த எம்பெருமானினுடைய பகவத் ஸ்வரூபாதிகள் எம்பெருமானினுடைய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்கள், அவனுடைய ஸ்வரூபங்கள் என்ன, அவனுடைய ஸ்வபாவம் என்ன, அவனுடைய ஞான பலம் என்ன, அவனுடைய விபூதிகள் என்ன, அப்படி பார்த்தா எல்லா விஷயமும் தெரிய வரும். இது எல்லாமே எம்பெருமானுக்கு சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை முதல்ல தெரிவிக்கிறார். அடுத்து இது ரெண்டாவது, உகாரார்த்த அனுசந்தான அபேட்சிதமாய் இருப்பது. இது வந்து ரெண்டாவது. இப்ப மூணு, ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் மூணு மூணு, இது ரெண்டாவது. போன சம்பந்தத்தையும் இதையும் நான் சேர்க்கிறார், சங்கதி காட்டுறார்.
இது எப்படின்னா உகாரார்த்தமான பர்திருபாரியா சம்பந்த அனுசந்தானத்துக்கு ஞாத்திருத்துவம் அபேட்சிதம் ஆகை. அதாவது இது அவசியாபேட்சிதம். எப்படின்னா இந்த இவன் தெரிஞ்சுக்கிறதே எப்படி தெரிஞ்சுக்கிறான்? இப்போ இந்த ஆத்மா பத்தி இவன் தெரிஞ்சுக்கிறான், இவன் ஞானமுடையவன், எம்பெருமான தெரிஞ்சுக்கிறான். எம்பெருமான் அதான் முதல்ல சொன்னார் பகவத் ஸ்வரூபாதிகள். இந்த பருவத் ஸ்வரூபாதிகள் எப்படி தெரியும்? ஸ்வரூபாதிகள்னு தெரியும் போது அவனுடைய ஞானபல ஐஸ்வர்ய வீரியங்கள் எல்லாம் தெரிய போகுது. இந்த ஐஸ்வர்யம் அப்படின்னு தெரியச்சு அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன? இந்த சேத்தனா சேத்தனா அச்சேதனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சொத்து. அது அடுத்த சம்பந்தத்தில் வரப்போறது. சேத்தனா சேத்தனங்கள் சொத்துன்னு தெரியும். இந்த சொத்து அவனுக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? அந்த சம்பந்தம் அனன்யார்ஹம் அப்படின்னு அளவுக்கு இவன் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இப்ப இது இந்த சைத்தன்ய காரியம், இந்த சம்பந்தம் அச்சித்துக்கு கிடையாது. இப்போ மற்ற சம்பந்தங்கள், இப்போ 9 சம்பந்தங்கள் சொல்லிட்டு வரதுல சில சம்பந்தங்கள் சாதாரணமா இருக்கும். இப்ப தாரகனா எம்பெருமான் இருக்கான் அப்படின்ற சம்பந்தம் அச்சித்தையும் தரிக்கிறது எம்பெருமான் தான், சித்தையும் தரிக்கிறது எம்பெருமான் தான். அந்த மாதிரி அது சித்துக்கும் இப்ப சுவாமி எம்பெருமான் சொத்துன்னா அச்சித்தும் எம்பெருமானுக்கு சொத்து தான் அப்படின்னா நல்லா தெரிய வரும். இந்த சம்பந்தம் சைத்தன்ய காரியம் அப்படிங்கிறதுனால மகாரண அது ஆத்மா வஸ்துக்களுக்கு மட்டுமே உண்டானது. இப்போ ஒரு கடிகாரம் இருக்கு. இந்த கடிகாரம் எம்பெருமானுக்கு சொத்து. அதுக்கு அந்த கடிகாரத்துக்கு தெரியாது. ஆனா இவன் எம்பெருமானுக்கு தவிர்த்து வேறு யாருக்கும் அருகதை அற்றவன்னு இவனுக்கு தெரியும். அப்போ அந்த உகார ஞானத்தை உகார ஞானம் அப்ப அதுல இப்ப உகாரம் சொன்னதுனால இப்ப இந்த உகாரம் அதுக்கு முன்னாடி இருக்க சம்பந்தத்தோட இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க சம்பந்தம் அப்படின்னு அந்த அடைவுல இந்த உகாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஞானம் அவசியாபேட்சிதமா இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டாவது சங்கத்திய காட்டுற. மூணாவது அச்சித்வியாவிருத்தி வேஷமாய் இருப்பதுன்னும். இது மூணாவது. இந்த சம்பந்தம் அச்சித்வியாவிருத்தி அச்சித்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கு. இது இந்த சம்பந்தமானது ரொம்ப இப்போ நவவித சம்பந்தங்கள்லயும் இந்த சம்பந்தம் ரொம்ப பிரதானமா இருக்கு. அதைத்தான் இங்க காட்டுறார். இது எப்படி காட்டுறார் அப்படின்னா, இப்ப ஞானம், இப்ப இவன் அறிவு உடையவன் அப்படின்னா இவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம்ங்கிறது என்ன? அஜித்துக்கு ஞானம் இல்லை, இதுக்கு ஞானம் இருக்கு. இந்த ஞானத்தை முதல்ல காட்டுற. என்ன தெரிஞ்சுக்கிறது? இந்த ஞானம், இந்த சம்பந்தம் என்ன கொடுக்கும்? ஏதோ அதாவது அறியப்படும் பொருள் எம்பெருமான், அறிகிற வஸ்து இவன் வச்சுண்டா என்ன அறிவு? அது அந்த அறிவு ஞானங்கிறது என்ன? இந்த சம்பந்தங்களை அறிகையும் ஞேயமும் ஞாதாவாகையும் ஞேய அதீனமுமாய் தத் பிரயோஜனமுமாய் இருக்கும் இந்த ஞாத்திருத்துவம் என்ன காட்டும் இந்த சம்பந்தம். இப்போ இந்த சம்பந்தமே, இந்த சம்பந்தத்தால் இந்த சம்பந்தம் என்ன? அறியப்படக்கூடிய வஸ்து எம்பெருமான், நான் அறிபவன். இப்ப இந்த அறிபவன் எந்த விஷயத்தை அறியறான்? எம்பெருமான் அறியறான்னா எப்படி அறியறான் அப்படின்னா, எம்பெருமானுக்கும் இவனுக்கும் இருக்க சம்பந்தங்களை அறியறான். இந்த நவவித சம்பந்தங்களையும் அறியறது இந்த சம்பந்தத்தை வச்சு. ஏன்னா இவன் அறிபவனாக இருப்பதால அதை அறியறான். ரெண்டாவது எம்பெருமான அறியறான். எம்பெருமான் ஞேயம், அவனை நன்னா தெரிஞ்சுக்கிறான். அந்த ஞேயம்னா எம்பெருமான் அறிய வேண்டிய வஸ்து. அறிவு என்ன? அந்த சம்பந்தம்ங்கிறது அறிவு. அந்த எம்பெருமானினுடைய ஸ்வரூப ரூப குணங்கள் அதெல்லாம் நன்னா தெரிஞ்சுக்கிறான், அந்த அறிவு. ரெண்டாவது தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இவன் ஞாதா, தான் அறியக்கூடியவன்னு தெரிஞ்சுக்கிறான். இந்த இந்த அறிவெல்லாம் தன்னுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதை தெரிஞ்சுக்கும் போது அவன் அதீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஞானம், இந்த சம்பந்த ஞானம் இருக்கே, இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா, வெறும் இவன் தெரிஞ்சுக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால இவனுக்கு இருக்கக்கூடிய ஞானம்னா அது இல்லை. எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறான். எம்பெருமானை தெரிஞ்சுக்கும் போது இந்த நவவித சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறான், எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறான், இவனை பத்தி தெரிஞ்சுக்கிறான். எம்பெருமானினுடைய ரூப குண ஸ்வரூபங்கள் ஸ்வபாவங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ்கள் தெரிஞ்சுக்கிறான். அது தெரிஞ்சுக்கும் போது அவனுடைய ஐஸ்வர்யத்துல நானும் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தன்னுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் என்ன, அவனுக்கு ஆட்பட்டுறுத்தல்ங்கிறது தெரிஞ்சுக்கிறான். அவன் அதீனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அது எல்லாத்தையும் தெரிவிக்கும் ஞானம். அந்த ஞானம் இவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் இல்லையோ, அது இந்த சம்பந்தத்தால நமக்கு காட்டப்படுறது அப்படின்னு மூணாவது விஷயத்தை தெரிவிச்சார். ஆக இப்போ 5 சம்பந்தங்கள் ஆயிடுத்து. எது வரைக்கும் ஆயிடுத்து? பிரணவத்துல இருக்கக்கூடிய மா வரைக்கும் ஆயிடுத்து. இப்ப அடுத்து நமஹா, இதால தெரிவிக்கக்கூடியதான அர்த்தம் என்ன அப்படின்னா, சுவாமி எம்பெருமான், நான் சொத்து, ஸ்வஸ்வாமி சம்பந்தம், அது நமசால காட்டப்படுறது. அதான் முதல்ல தெரிவிக்கிறார். நமசப்தத்துக்கு தாத்பரியமாய் இருப்பது. தாத்பரியமாய் அது என்ன? நமசப்தத்துக்கு தாத்பரியம் என்னன்னா, அகம் மமதா நிவர்த்தி, எனக்கு நான் அல்லேன்,
அதாவது ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார், யானும் நீ என் உடைமையும் நீயே, நானும் எம்பெருமானுக்கு சொத்து, என்னுடைய உடைமைகள்னு சொல்லக்கூடியதெல்லாம் எம்பெருமானுக்கு சொத்து, அது நன்னா தெரியறது. அடுத்து இப்போ இது இப்ப நானும் எம்பெருமானுக்கு சொத்துன்னு ஆயிடுத்து. மமதா, என்னுடைய என்னுடைய பதார்த்தங்கள் நான் பிரமித்தது எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு ஆனதுனால என்ன ஆகும்னா, பலித்வ அபிமானித்துவங்களையும் ஸ்வகதமன்னு பரகதமென்னு காட்டி, இப்ப இதனால என்ன கிடைக்கும், எனக்கு நான் அல்லேன் அப்படின்னு ஆயிடுத்து. நான் எம்பெருமானுடைய சொத்து, நான் என்னுடைய சொத்து இல்ல, எம்பெருமானுடைய சொத்து அப்படின்னு ஆயிடுத்து. என்னுடையதுன்னு பிரமிச்சது எல்லாமே எம்பெருமானுடையதுன்னு ஆயிடுத்து. இதனால என்ன ஆகும், சொத்து நான், அப்போ நான் சுவாமி இல்லைன்னு ஆயிடும். இப்ப நான் சுவாமி இல்ல சொத்துன்னு ஆனதுனால, இப்ப நான் சொத்தானபடியாலே சுவாமிக்கு தான் அதுல ஒரு அதனால கிடைக்கக்கூடியதான பலன் ஏற்படும். பலி யாரு, பலனை அனுபவிப்பவன் பலி. இந்த பலனை யார் அனுபவிக்கிறான்னா எம்பெருமான் அனுபவிக்கிறான். அதைத்தான் தெரிவிக்கிறார் ஸ்ரீவசன பூஷணத்துல, பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனீரே அப்படின்னு தெரிவிக்கிறார். பிராப்தா, ஒரு ஒரு பெரிய ஒரு வைரம் இருக்கு, இந்த வைரம் வியாபாரி அந்த வைரத்தை தொலைச்சுட்டான் அப்படின்னு வச்சுப்போம். அவன் தொலைச்சுட்டு அந்த வைரம் அவனுக்கு கிடைச்சோன்னே யாரு சந்தோஷப்பட போறா, வைரம் சந்தோஷப்பட போறதா கிடையாது, அந்த வைர வியாபாரி சந்தோஷப்பட போறான். ஏன், வைரம் அந்த வியாபாரியினுடைய சொத்து, எம்பெருமானுடைய சொத்து நாம. என்ன எம்பெருமான் தொலைகளை நாம தொலைஞ்சுட்டோம், ஆனா எம்பெருமானுக்கு நாம கிடைக்கிறோம் அப்படின்னா அவன் சந்தோஷப்படுகிறான். அதனால பலி ஸ்வகதமன்னு, என்னுடையது இல்ல எம்பெருமானுடையதுங்கிற ஞானம் நமக்கு ஏற்படும். ஸ்வகதமன்னு பரகதம், எம்பெருமானுக்குரியது அப்படின்னு தெரியும். அதனால பலியுமாய் அந்த அதனால இருக்கக்கூடிய அபிமானம் அது யாருக்கு இருக்கணும், அவனுக்கு தான் இருக்கணும். பலியுமாய் அபிமானியுமான எம்பெருமான் உடமையாய் தோத்துகை, இது எல்லாம் எம்பெருமானோடது. இப்ப இதனால என்ன தேர்றது, முதல்ல நமக்கு கிடைக்கிறது என்ன, நமசால அகங்காரம் மமகாரம் போயிடும். ஏன்னா எனக்கு நான் அல்லேன், எம்பெருமானுக்கு எம்பெருமானுடைய சொத்து நான்னு தெரியறது. அதனால நமக்கு இன்னும் என்ன தெரிய வரும் அப்படின்னா, இந்த சொத்துக்கு ஸ்வத்தகா ஆனந்தம் கிடையாது, ஸ்வத்தகா அது அதை பலனை அனுபவிக்கிறதுங்கிறது கிடையாது. எம்பெருமான் தான் இது. இப்ப இதனால சந்தோஷப்படுறவன் யாரு, இங்கேருந்து பரமபதம் போறான் ஒரு சேத்தன், யாரு சந்தோஷம், எம்பெருமான் சந்தோஷப்படுறான். ஏன், என் சொத்து பாவன், சொத்தை கிடைச்சோன்னா சுவாமி சந்தோஷப்படுற மாதிரி எம்பெருமான் சந்தோஷப்படுறான், அது நமக்கு நன்னா புலப்படுறது அப்படின்னு இதுல காட்டுறார். ஆக இது சொத்து சுவாமி சம்பந்தம் தெரிஞ்சதுனால நமக்கு இந்த அர்த்தம் தெரிய வருது. இது முதல்ல காட்டுற நமசுடைய அர்த்தமாய். இப்ப அடுத்து அந்த போன சம்பந்தம் இருக்கு, அதனால ஞானவான் அப்படின்னு இவன் தன்னை தெரிஞ்சுட்டு ஞேயம் அப்படின்ற சம்பந்தம், அதோட சேர்ந்து என்ன வளருது, ஒரு பிரமம் உண்டாகிறது. அது போகும். இந்த நமசை பார்க்கும்போது எப்படி போகும், மகாரார்த்த நிபந்தன பிரம நாசகமாய், மகாரார்த்தத்தால அதனால ஒரு பிரமமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிரமம் போகும். என்ன போகும், யஏவ ஜாதா சயேவ கர்த்தா, யஏவ கர்த்தா சயேவ போக்தா. இது பிரசித்தமான வச்சனம். எவன் ஒருவன் லௌகீகத்தையே பார்க்குறோம், ஏதாவது ஒரு ஒரு வியாபாரம் இருக்கு, அந்த வியாபாரத்தை பத்தி அறிந்தவன் அந்த வியாபாரத்தை அந்த வியாபாரத்தை தெரிஞ்சுட்டா மட்டும்தான் அதுலேருந்து ஒரு அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறான். அந்த வியாபாரத்தினால வரக்கூடியதான அதுல இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை அனுபவிக்கிறான். அப்போ என்ன ஆகும், ஓ நான் தானே ஞானவான், அந்த ஞானவானான நான் அதனால ஒரு காரியத்தில் ஈடுபடுறேன், அதனால வர பிரயோஜனம் எனக்கு தானே இருக்கணும்னு ஒரு பிரமம் ஏற்படக்கூடும். அது இப்ப நமசப்பாரு பார்த்தா என்ன தெரியறது, நீயே எம்பெருமான் சொத்துன்னு தெரியறதா. அது தெரிஞ்ச உடனே பராதீனமான எம்பெருமானுக்கு அதீனமான இந்த வஸ்து பராதீனமான ஸ்வரூபத்தின் குண விசேஷங்களும், இப்போ பராதீனமான வஸ்து தான் நாம, அந்த எம்பெருமானுக்கு அதீனப்பட்ட வஸ்து எம்பெருமான் சுவாமி நான் சொத்து பராதீனம், அதனால வரக்கூடிய அதுக்கு இது முதல்ல இது நல்லா உணர்த்திட்டா, இப்போ உனக்கு இயல்பா இருக்கு ஒரு இன்னொரு இயல்பு, அது ஞானவானா இருக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய காட்சித்துவங்களோ அதெல்லாம் பராதீன வஸ்துக்கு ஏற்படக்கூடிய குண விசேஷங்கள், அது உனக்கு இருக்கக்கூடிய குணங்களோ இல்ல விசேஷங்கள் மற்றவைகள் எல்லாம் பராதீனம் என்ன நன்னா புரிஞ்சுக்கோ. ஏன்னா நீயே பராதீனப்பட்ட வஸ்து. இப்போ ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன், ரொம்ப லௌகீகமான உதாரணம். நாம ஒரு 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 அலுவலகத்துல வேலை செய்யறோம் அப்படின்னா, இந்த அலுவலகத்துல போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவ என்ன கேக்குறான்னா, நீ இந்த அலுவலகத்துல ஏதோ வேலை செய்யும் போது ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்ட, ஏதோ ஒண்ணு பெருசா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அது இந்த அலுவலகத்துக்கே சொத்து, இந்த அலுவலகத்துக்கு தான் அந்த கண்டுபிடிப்பு சேரணும், உனக்கு சேராது, உன்னோட இண்டிவிஜுவலுக்கு சேராது, உனக்கு தனியா சேராது அப்படின்னு கையெழுத்து வாங்கிடுறான். இது என்ன, ஏன் இதுக்கு கையெழுத்து இப்படி கேட்டா அப்படின்னா, அவ என்ன சொல்றா, நீ இங்க தானே காரியம் பண்ற, இங்க தானே உத்தியோகம் பாக்குற,
நீ இந்த இந்த உத்தியோகம் இந்த இந்த அலுவலகத்துக்கு உத்தியோகம் பார்க்குற சமயத்துல உனக்கு என்ன ஒரு இந்த உத்தியோகம் பார்க்கறதுனால தானே இந்த கண்டுபிடிப்பே உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதனால இது உத்தியோகம் இந்த அலுவலகத்துக்கு தான் சேரும்னு லௌகிகத்தெல்லாம் சொல்றேன். இந்த பேட்டன்ட் இங்க தான் போகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அது மாதிரி இது ஒரு சாதாரண உதாரணம் லௌகீகத்துல. இப்போ இது 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 வந்து ஏதோ ஒரு கர்மத்தினால வந்தது. எம்பெருமானுக்கும் இவனுக்கும் இருக்கிற சம்பந்தம் ஸ்வஸ்வாமி, அவன் சுவாமி நம்ம சொத்துங்கிற சம்பந்தம் அது எப்போதும் இருக்கிறது. அப்போ இவனுக்கு அந்த அதுதான் முதல்ல அதுதான் இங்க புலலோகாச்சார் சாதிக்கிறார். அகமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தங்கள் தாஸ்யமரே அந்தரங்க நிரூபகம்னு. உன்னுடைய பிரதானம் என்ன அப்படின்னா தாஸ்யம் தான் பிரதானம். சுவாமி எம்பெருமான் நாம சொத்து தான் பிரதானம். அப்போ அதுக்கு அப்புறம் உனக்கு இருக்கக்கூடிய குண விசேஷங்கள், உனக்கு கிடைக்கிற கர்த்தத்துவங்களோ அது எல்லாமே இந்த பராதீன வஸ்துன்னு நீ முதல்ல அது நன்னா புலப்பட்டதுனால பராதீன வஸ்துக்கு ஏற்படக்கூடிய எல்லாமே எம்பெருமான் யாருக்கு நீ பராதீனனா இருக்கியோ, யாருக்கு நீ அதீனமாக இருக்கியோ அவனுக்கு தானே சாரும். அதனால உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இது நன்னா நமக்கு அந்த சங்கையை போக்கி கொடுக்கும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு ஆழ்வார் சொன்னார். அப்ப எதுக்கு அப்படி சொல்றார்? அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அச்சித்த உடல் உள்ளான் அப்படிங்கிறது எம்பெருமான் அச்சித்துக்கு நாயகன்னு, அச்சித்தும் எம்பெருமானுக்கு சொத்துன்னு ஆயிடுது. இப்போ இங்க உயிர் உள்ளான் உடல் உள்ளான்னு சொல்லணும். அப்படி இல்லாம ஆழ்வார் என்ன சொல்றார்? அடியேன் உள்ளான் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஞானவான் ஆத்மாவை பிரதானப்படுத்தாமல் எம்பெருமானோடு இவனுக்கு இருக்கக்கூடிய சேஷத்துவம், எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருக்கிறான் அப்படிங்கறத ஆழ்வார் இங்க பிரதானப்படுத்தினதுனால அதுதான் திருமந்திரத்திலே நல்லா நமக்கு தெரியறது. இதுதான் இந்த ஆத்மாவனுடைய இயல்பு. அமர்த்தத்துக்கு ஞானானந்தங்கள் தடஸ்தங்கள் அது புறவிதழ், இதுதான் அந்தரங்க நிரூபகம்னு காட்டுறார். அப்ப பராதீனமான வஸ்துக்கு ஏற்படக்கூடிய புறவிதழ்கள் இருக்கோ இல்லையோ அது எல்லாமும் அந்த எம்பெருமானுக்கே சாரும், இவனுக்கு சாராது. அதனால இவனுக்குன்னு இவனுக்கு நான் பரமபதம் போறான், எது பரமபதம் போய் யாருக்கு? எம்பெருமான் கைங்கரியம் பண்றான், எம்பெருமான் ஆனந்தப்படுறான், இவன் போகிறான், இவனுக்கு தான் அங்க ஏதோ அப்படின்னு கிடையாது. அந்த பிரமம் போகணும், மனசு ஞானம்ங்கிற அது வந்த உடனே அதனால எழக்கூடிய காரியத்தில் ஈடுபடக்கூடிய சக்தியோ அந்த காரியத்தில் ஈடுபடுறதுனால வரக்கூடிய பிராப்தங்களோ இவனதுன்னு இவன் பிரமிச்சிடக்கூடாது. அந்த பிரமம் எப்ப போகும்? இந்த நமச பார்த்தா போகும். அதை ரெண்டாவதா தெரிவிக்கிறார். மூணாவது சுவாபாவிகமாய் இருப்பதுன்னு. இது சுவாபாவிகம். அகங்காராதிகளைப் போலே வந்தேரி அன்னிக்கே புறவிதழ்கள் அதெல்லாம் வந்தேரி அப்படி இல்லாமல் ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் என்ன இது பிரமாண வசனம். சுவாமித்வம் சுவாமியாக இருக்கக்கூடிய தன்மையானது இயல்பு, அந்த இயல்பானது எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது. இவனுக்கு இருக்கக்கூடிய இயல்புங்கிறது சொத்தாக இருக்கக்கூடிய தன்மை என்கிறபடியே அதனாலேயே இந்த சம்பந்தமானது ஸ்வதசித்தமாய் போருகை, அது எப்போதும் இருக்கக்கூடிய ஒழிக்க ஒண்ணாத உறவாக இருக்கக்கூடியதான சம்பந்தம் இது. இந்த அதாவது நமசாலே நமக்கு கிடைக்கிற எம்பெருமான் சுவாமி நாம் சொத்து அப்படின்னு கிடைக்கக்கூடிய சம்பந்தம். இதுக்கு அடுத்து இது ரொம்ப முக்கியமா இது விசிஷ்டாத்வைத பிரகாசகம் இந்த சம்பந்தம்னு காட்டுறார். இது நாராயணாய நம்ம கீழே இருந்து பார்த்துன்னு வரோம். அ உ ம ஆச்சு, ஆல 2 சம்பந்தம் பார்த்தோம், அப்புறம் உ ம, அப்புறம் நமஹா அது வரைக்கும் ஆச்சு. இப்போ நாராயணாய. இந்த நாராயணாய பார்க்கும்போது 2 நமக்கு நன்னா தெரியறது. ஒண்ணு எம்பெருமானினுடைய அந்தர்வியாப்தி, இன்னொன்னு பகிர்வியாப்தி. அந்தர்வியாப்தி என்ன? நாரங்களை தனக்கு அயனமாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு, அதாவது உள்ள எம்பெருமானிலிருந்து நாரங்கள் வெளியில இருக்கு அந்த வியாப்தி. இரண்டாவது நாரங்கள் எல்லாம் எவனிடத்தே அயனமாக கொண்டிருக்கோ, நாரங்கள்லாம் எவனிடத்தில் இருக்கோ, எவன் ஆதாரமாக இருக்கானோ அது ரெண்டாவது. அதை அப்புறம் சாதிக்க போறார். இது முதல்ல சாதிக்கிறார். இது என்ன தெரிகிறது? பகுவிரீகி சமாசத்தாலே இதில் தெரிவிக்கிறார். நாராயண பதத்தில் முதல்ல சமாச விஷய சித்தமாய் இருக்கையாவது, முதல்ல இந்த சரீர சரீர சம்பந்தத்துக்கும் 3 சொல்ல முடியும். முதல்ல அதை சமாசத்தாலே நமக்கு சித்திக்கிறது. என்ன விசேஷமாக சித்திக்கிறது? என்ன சித்திக்கிறது? நாராயண பதத்தில் பகுவிரீகி சமாசத்திலே வியாபியமான நாரங்கள் சரீரமாய் அந்தர்வியாப்தியாலே, அது சரீரமாக இருக்கு, இவன் அந்தர்வியாமியாக இருக்கான், அந்தர்வியாப்தியாலே வியாபகஸ்வரூபம் ஷரீரியாய் தோத்துகை. இப்போ எம்பெருமான் அந்தர்வியாமியாக இருந்து அந்தர்வியாப்தியால எம்பெருமான் ததானு பிரவிஷ்ய அப்படின்னு சிருஷ்டி காலத்துல ததானு பிரவிஷ்ய அப்படின்னு அதுக்குள்ள இருந்து அதுக்கு சத்தியாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த அந்த வியாப்தியை இங்க காட்டுறது. அது நன்னா நமக்கு நாராயண பதத்தால தெரியறது. அதனால நமக்கு என்ன சம்பந்தம் தெரிய வர்றது? எம்பெருமான் ஷரீரி, நாம ஷரீரம். எம்பெருமான் இப்போ இந்த உடல் ஷரீரம், இந்த உடலுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா அந்த உடலுக்கு ஷரீரியா இருக்கான்.
இந்த ஆத்மாவுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த ஆத்மாவுக்கு ஷரீரியா இருக்கான். இது நாரபதங்கள் எல்லாத்துக்கும் நாம குறிக்கணும். நாரபதங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருந்து இருக்கக்கூடிய ஷரீரி சம்பந்தத்தை முதல்ல இதால காட்டுறேன். அதுதான் முதல்ல நாராயண பதத்தால நமக்கு காட்டப்படுறது. நாரபதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்கள் ஆத்ம சித் அச்சித் வஸ்துக்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் அதை அயனமாக இருப்பிடமாக கொண்டிருக்கிறான் அப்படின்னு காட்டக்கூடியதான சம்பந்தம் இதை முதல்ல தெரிவித்தார். கரந்தசில் இடம்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கும் பரந்துரும்னு ஆழ்வார். இப்போ அதை முதல்ல இங்க காட்டி கொடுத்தார். அடுத்து நமசப்தார்த்த ஸ்வரூப பிரகாசமாய், அதாவது இப்போ நமசு என்ன சொல்றது, எம்பெருமான் சுவாமி நாம சொத்து இது சொல்லித்து. இப்போ இந்த கிரகக்ஷேத்திராதிகள் இருக்கு. இந்த இப்போ சொத்து இப்போ லோகத்துல பாக்குறோம், இது என்னுடைய சொத்து இது என்னுடைய சொத்து அப்படின்னு இருக்கான். ஒரு ராஜா பிரஜைகள் எல்லாம் என் சொத்துன்றான், இந்த ராஜ்யம் என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்றான். இந்த கிரகக்ஷேத்திராதிகளுக்கும் எம்பெருமான் நமக்கு சுவாமியா இருக்கிறதுக்கும் ஒரு இவர்களுக்கும் சுவாமி, நான் அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் சுவாமி இது சொத்து அப்படின்னு வச்சிருந்தா அதுக்கும் எம்பெருமான் சுவாமியாவும் சொத்தாவும் நாம சொத்தாவும் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையான்னா வித்தியாசம் இருக்கு. சரீரி சம்பந்தத்தை பார்க்கணும். ஏன்னா இவைகள் எல்லாவற்றுக்கும் இவன் அந்தர்யாமியாக இருந்து ஆளுகிறானா, இதுக்குள்ள உள்ள போய் வியாபிச்சு கொண்டு இதுக்கு சுவாமியா இருக்கானா கிடையாது. எல்லாம் தனியா இருக்கு, நாம தனியா இருக்கோம். அதுவும் இதுவும் வித்தியாசமாக இருக்கு. ஒரு உபாதியை கொண்டு வந்திருக்கு. இது போக போறது. இந்த கிரகத்துக்கும் இவனுக்கும் இருக்கக்கூடியதான இந்த சம்பந்தமானது சுவாமியாவும் சொத்தாவும் இருக்கக்கூடிய சம்பந்தமானது ஒரு நாள் இருக்கும். இது அந்தர்யாமி பாவத்துல இருக்கிறது கிடையாது. ஆனா இந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சுவாமி, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுவாமித்துவமானது எப்படி இருக்கு, அபிருத்தக் சித்தமாய் இருக்கக்கூடியது. அபிருத்தக் சித்தம்னா இந்த ரெண்டுத்துக்கும் தனியாக ஸ்திதியே கிடையாது. அபிருத்தக் சித்தம் பிரிக்க முடியாததான சம்பந்தமாய் இருக்கும். ஏன்னா இப்ப மத்ததெல்லாம் இது ஒன்றும் எப்போதும் ஒட்டி உறவாடி ஒட்டிண்டே இருக்கு அப்படின்னு கிடையாது. இதுக்கு அந்தர்யாமியாக இருக்கான்னா அப்படி கிடையாது. ஆனா இந்த நாரங்களுக்கும் எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடியதான சுவாமித்துவமானது, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுவாமித்துவம் இதுக்கு இருக்கக்கூடிய சொத்தான தன்மையானது அபிருத்தக் சித்தமாய் இருக்கும். அது எப்படி தெரியறது, அந்த அந்த நமசுலேருந்து இப்ப இதை பாருங்கோ, நாராயணாய சப்தத்தை பாருங்கோ, அதை பார்க்கும்போது நமக்கு சரீரி சம்பந்தம் எம்பெருமானுக்கு இவை சரீரமாக இருக்குங்கிறது நன்னா புலப்படுறது. அது புலப்பட்டவாறே ஓ இது அபிருத்தக் சித்தமான சம்பந்தம்னு நன்னா புலப்படுறது அப்படின்னு தெரிய வருது. இது ரெண்டாவது. மூணாவது சாமானாதிகரண்ய யோக்கியமாய் இருப்பதுன்னு, இது மூணாவது. இப்போ சாமானாதிகரண்யம்னா என்ன அப்படின்னா, முதல்ல அதுக்கான சாமானாதிகரண்யம்னா என்ன அப்படின்னா, பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தானாம் சப்தானாம் ஏகசின் அர்த்தே விருத்திஹி. அதாவது என்ன விஷயம்னா, இப்போ ஒரு 4 சப்தங்களை ஒன்னா சேர்க்கிறோம். சேர்க்கும்போது ஒரு சப்தத்துக்கும் அந்த சப்தத்தை தனியா பார்க்கும்போது வேறு அர்த்தம் இருக்கும். ஆனா இதோட சேர்த்து பார்க்கும்போது இது பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தானாம், வேற வேற பின்னமான வேற வேற பிரவೃತ್ತಿ வேற வேற விஷயங்களை அது போதிக்கிறதாக இருக்கும். அப்படி போதிக்கக்கூடிய சப்தங்கள் ஏகஸ்மின் அர்த்தே ஒரு அர்த்தத்துல விருத்தி வசிக்குமாகில் அது சாமானாதிகரண்யம்னு சொல்றோம். ஒரு குடம் இருக்கு, அதை எப்படி சொல்றான், இது ரொம்ப நீல வர்ணத்தோட இருக்கக்கூடிய குடம், நன்னா வேலைப்பாடுகள் ஆனப்பட்ட குணம், இது எல்லாமே ஒரே குடத்தை தான் சொல்றோம். அதாவது வேலைப்பாடு பண்ணப்பட்ட ஒரு நீலத்தோட இருக்கக்கூடிய ஒரு குடம் அப்படின்னு சொல்றோம்னா, இது தனித்தனியா பார்க்கும்போது நீல நிறம் வேற ஒண்ணுத்தை குறிக்கும், அது ஒரு நிறத்தை குறிக்கிறது. இந்த வேலைப்பாடுங்கிறது ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்தை குறிக்கிறது. ஆனா இது எல்லாம் இப்ப இந்த குடத்துல அந்த வேற வேற அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த குடத்துல இப்போ வர்த்திக்கிறது இங்க இப்போ இருக்கோ இல்லையோ, இதை தான் சாமானாதிகரண்யம்னு சொல்றோம். அந்த குடத்தினுடைய அழகை சொல்றான், அந்த குடத்தினுடைய பயனை சொல்றோம், அந்த குடத்தினுடைய நிறத்தை சொல்றோம். இது எல்லாமே இந்த நிறமானதோ அழகானதோ அதனுடைய பயன்பாட்டானதோ அதெல்லாம் தனித்தனியா இருக்கு. அதை இந்த குடத்துல சேகரத்தோடைய ஒரே வாக்கியத்துல வரும்போது அதை சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அதே போல இப்ப எம்பெருமான் விஷயமா வேத வாக்கியங்கள் சொல்றது. இந்த ஜெகத்காரணத்துவம், இந்திரன் ஜெகத்காரணம்னு ஒரு வாக்கியங்கள் சொல்றது, சிவன் ஜெகத்காரணத்துவம்னு சொல்றது, பிரம்மா ஜெகத்காரணம்னு சொல்றது. இப்படிதான் சொல்லும்போது இது எல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா, எம்பெருமானுக்கு இந்திரன் உடல், எம்பெருமான் இந்திரனுக்கு இந்திரன் எம்பெருமானுக்கு உடலாய் இருக்கிறான், பரமசிவனார் எம்பெருமானுக்கு உடலாய் இருக்கிறார், நான்முகனார் பெருமானுக்கு உடலாய் இருக்கிறார்,
அதை காட்டும். அதை எப்படி காட்டும், இது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த பின்ன பிரவೃತ್ತಿகள் இருக்கக்கூடியவைகள் இதை எப்படி நாம சேர்க்க முடியும்னா, சரீர சரீரி சம்பந்தம் இருப்பதாலே நம்மால சேர்க்க முடியும். ஆழ்வார் கங்குலும் பகலும் பாசுரம் பாடுறார். என்ன சொல்றார்? மூவலகாழியே கதிகமல் கொன்னை சடையனே நான்முகக் கடவுளே, மூவலகாழியே என்னும் கதிகமல் கொன்னை சடையனே என்னும் நான்முகக் கடவுளே என்னும் வடிவுடை வானோர் தலைவனே என்னும் வன் திருவரங்கனே என்னும். இந்த மகள் தன் மகள் பாடுறா. என்ன சொல்லி? ஐயோ எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கா. அந்த தாயான பாசுரத்துல ஆழ்வார் பாசுரம் பாடுறார். என்ன சொல்றார்? என் மகள் என்ன சொல்றா? மூலகாழியே என்று சொல்றா, கதிகமல் கொன்னை சடையனேன்னு சொல்றா, நான்முகக் கடவுளேன்னு சொல்றா, வடிவுடை வானோர் தலைவனேன்னு சொல்றான்னு சொல்றா. அப்ப இந்திரனேன்னு சொல்றா, இந்திரனேன்னு சொல்றா, இங்க சிவனேன்னு சொல்றா, எம்பெருமான நான்முகனேன்னு சொல்றா. அப்படின்னா இங்க என்ன அர்த்தம் தெரியப்படுறது அப்படின்னா, இது எல்லாவத்துக்கும் எம்பெருமான். இப்ப இந்திரனேன்னு சொல்றான்னா இந்திரனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சரீர சரீரி சம்பந்தத்தை சொல்வதாலே இங்க சாமானாதிகரண்யம் நமக்கு நன்னா புலப்படுறது. இப்போ ஒரே வாக்கியத்துல மூவலகாழியே கதிகமல் கொன்னை சடையனே நான்முகக் கடவுளே வடிவுடைவானோர் தலைவனே அப்படின்னா, இந்த நாளும் என்ன சொல்றது? வடிவுடைவானோர் தலைவன் எம்பெருமான், அவன் மூவுலகாழி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்திரனுக்கு அந்தர்யாமி எம்பெருமான். கதிகமல் சொன்னை சடையனேன்னு சொல்லலாம், நான்முகக் கடவுளேன்னு சொல்லலாம். ஏன்னா இவ எல்லாருக்கும் அந்தர்யாமையாக எம்பெருமான் இருக்கிறான், இவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு உடலாய் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆத்மா அங்கான்யா தேவதாக அப்படின்னு பிரமாணத்தை எடுத்து பார்த்தாலும் மற்றவ எல்லாம் அங்கங்களாக சரீரமாக இருக்கு, அவன் ஆத்மாவாக அந்தராத்மாவாக இருக்கிறான்னு காட்டப்படுறது. இந்த சரீர சரீரி பாவத்தை கொண்டுதான் நாம இந்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதனால சாமானாதிகரண்யத்துக்கு யோக்கியமாய் இருக்கை. இந்த தேவர்கள் அவள்லாம் எடுத்துட்டா, அவள்லாமும் ஆத்மா வஸ்துக்கள் தான், அவள்லாமும் ஜீவகோஷ்டிகள் தான் சேர்றா. அப்போ அந்த ஜீவகோஷ்டியும் பரமாத்ம கோஷ்டியும் எப்படி ஒன்னா படிக்கிறது அப்படின்னா இப்படிதான் படிக்க முடியும். அதை தான் இங்க தெரிவிக்கிறார். சொரூப பேதத்தாலே பின்ன பிரவೃತ್ತಿ நிமித்தமான ஜீவ பரஸ்வரூபம் ஷரீர ஷரீரியான ஐக்கியத்தாலே ஒன்று என்றலாகை. அதான் இப்போ இந்த ஜீவஸ்வரூபத்தையும் எம்பெருமானினுடைய ஸ்வரூபத்தையும் பார்த்தா ரெண்டும் வேற வேறதான். அப்போ இந்த ஜீவ சப்தத்தை வச்சு எப்படி எம்பெருமானை குறிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு எம்பெருமான் அந்தர்யாமியாய் இருக்கிறான், இந்த ஜீவன் எம்பெருமானுக்கு ஷரீரமாய் இருக்கிறான், எம்பெருமான் ஷரீரியாய் இருக்கலாம்னு பார்த்து இந்த ரெண்டுத்துக்கும் பேதம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பின்ன ஸ்வரூபம், இது ரெண்டுத்துக்கும் பின்ன பிரவೃತ್ತಿ. இந்த ரெண்டு பின்ன பிரவೃತ್ತಿ சப்தங்களை ஒன்னா எப்படி சேர்க்கறது? இப்ப தத்து துவம் அசி அப்படின்னா, தத்து பரபிரம்மம், துவம் இந்த ஆத்மா. இப்ப இது ரெண்டு வேற வேற திரவியங்கள், இது எப்படி சேர்க்கறது அப்படின்னா ஒன்னா எப்படி படிக்கப்படுறது? அசின்னு இது ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஒண்ணுனா எப்படி ஒண்ணு? அந்த எம்பெருமான் ஒன்னா சேர்க்க முடியாது. ஐக்கியம் எங்க வர்றது? அந்த எம்பெருமான் இவனுக்கு ஷரீரியாய் இருக்கிறான், இந்த ஆத்மாவுக்கு ஷரீரியாய் இருக்கிறான், இந்த ஆத்மா அந்த எம்பெருமானுக்கு ஷரீரமாய் இருக்கிறது, அதன் அந்த ஐக்கியத்தாலே படிக்கப்படுறது அப்படின்னு தெரிவிக்கிறார். விசிஷ்டாத்வைத பிரகாசகம் இந்த சம்பந்தம். அதாவது விசிஷ்டாத்வைத்தம் எம்பெருமானார் இது எப்படி விசிஷ்ட அத்வைத்தம் இது எப்படி ஸ்தாபிக்கிறார் அப்படின்னா இந்த சம்பந்தத்தை கொண்டுதானே அப்படின்னு. எஸ் ஆத்மா சரீரம், எஸ் பிருத்திவி சரீரம் என்ன, இந்த ஆத்ம வஸ்துக்கள் இந்த பிருத்திவி இதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறது, அவன் ஷரீரியா இருக்கிறான் கொண்டுதான் எம்பெருமானார் இந்த நம்ம அதாவது அந்த வேதாந்தத்தினுடைய உண்மையான தாத்பரியார்த்தம் என்ன அப்படிங்கறத காட்டி கொடுக்கிறார். அந்த பரபிரம்மம் அது மட்டும்தான் உண்மை, அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னா அப்படி இல்ல, அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அந்த பரபிரம்மம் எப்படி இருக்கு? மத்தவையெல்லாம் பொய்யா இருக்கான்னா அப்படி இல்ல, மத்தவையெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு. அந்த கூட்டு, இந்த விசிஷ்டமான இந்த கூட்டோட இருக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணுதான், அது போல வேறு எதுவும் கிடையாது. அந்த எம்பெருமான் அவன் இவர்களை எல்லாத்தையும் சரீரமாக கொண்டு தான் ஷரீரியாக இருக்கிறான் அப்படின்னு அந்த வேதாந்தத்தினுடைய தாத்பரியாம்சத்தை எல்லாம் எம்பெருமானார் நமக்கு காட்டி கொடுக்கிறார் இந்த சரீர சரீரி சம்பந்தத்தை இட்டு. அதனால இதை ரொம்ப பிரதானப்படுத்தி இந்த அர்த்த விசேஷங்களை காட்டினார். இதுக்கப்புறம் இப்ப நாராயண அதுல ரெண்டு, இன்னொன்னு அந்த எம்பெருமான் இவனுக்கு எம்பெருமான் இவைகளுக்கு எல்லாவற்றுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிற சம்பந்தம், ரெண்டாவது பகிர்வியாப்தி. அந்த எம்பெருமான் இவையெல்லாம் தரிக்கிறான், தாரகமாக இருக்கிறான், உள்ள இருந்து தரிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷயத்த அடுத்த சம்பந்தத்தால காட்டி கொடுக்கிறார். தாரக சம்பந்தமாவது இது 8வது சம்பந்தம். இது முதல்ல என்னார்த்து? அந்த தத்புருஷ சமாசம் முதல்ல பகுவிரீஹி சமாசத்தால கிடைச்சது, இது தத்புருஷ சமாசத்தால கிடைக்கிறது. தாரியமாய் நாரபத வாச்சியங்கள் தாரியமாய், அயனபத வாச்சியன் தாரகனாய் தோத்துகை. அதாவது எம்பெருமான் இவையெல்லாம் தரித்து கொண்டிருக்கிறான், அதை நன்னா காட்டுறது இந்த சம்பந்தம். இது முதல்ல. அடுத்து இது எப்பவுமே எல்லா சம்பந்தத்துக்கும் நம்ம 3 விதம் பார்த்துட்டு இருக்கோம்.
அந்த முதல்ல எந்த பதத்தால திருமந்திரத்தினுடைய எந்த பதத்தால கிடைக்கிறது, ரெண்டாவது போன சம்பந்தத்துக்கும் இந்த சம்பந்தத்துக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தி ஷரீர ஷரீரி சம்பந்தைக்க லக்ஷணமாகை. அது என்ன? இப்ப போன சம்பந்தத்துக்கும் இதுக்கும் என்ன சேர்த்தி அப்படின்னா ஆதேயத்துவ விதேயத்துவ சேஷித்வ ரூபமான ஷரீர லக்ஷணங்களிலும் பிரதானமான ஆதேயத்துவ ஆதாரத்துவ ரூப லக்ஷணம் ஒன்றாய் தோத்துகை. இது என்னன்னா, இப்ப நம்ம உடம்பு சரீரம் ஆத்மா இதை வச்சுண்டா இப்ப இதுக்கு ஒரு எம்பெருமானுடைய சரீர சரீரி பாவம் இன்னும் ரொம்ப ஆச்சரியமானது. இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். இப்ப இது மூணு இருக்கு. ஆதேயத்துவ, அந்த எம்பெருமான் ஆதாரமா இருக்கான். விதேயத்துவ அப்படின்னா அந்த எம்பெருமான் நியமனப்படி நடக்கிறது. அடுத்து இவனுக்கு சேஷப்பட்டு இருக்கிறான். எம்பெருமானுக்கு சேஷித்துவ, எம்பெருமான் சேஷி, அந்த எம்பெருமானுக்கு சேஷப்பட்ட பொருளாய் இவன் இருக்கிறான். இந்த மூணையும் லட்சணமாய் உடையதுதான் இந்த சரீரம். இப்போ நம்ம உடம்பு எடுத்துட்டு இருக்கோம். இந்த உடம்பை எது தாங்கிறது? இந்த ஆத்மா உள்ள இருக்கிறச்சே தான் தாங்கிறது. தாங்கிறதுனா என்ன? அந்த ஆத்மா போயிடுது அப்படின்னா இந்த உடல் அப்படியே நசிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆத்மா சொன்னபடி இந்த உடல் கேட்கறது. அது எல்லாமே எல்லா காலமும் நடக்க போறது இல்லை. இருந்தாலும் உதாரணத்துக்காக இது கேட்கறது. இதுக்கு அது சொன்னபடி இது கேட்குற மாதிரி இருக்கு. கையை அசைக்கணும்னு நினைச்சா கை அசைகிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி மூணாவது இதுக்கு சேஷப்பட்டதா இருக்கு, இந்த ஆத்மாவுக்கு சேஷப்பட்டதா இருக்கு. அப்படி இருக்கிறது தான் இந்த சரீரத்துக்கு ஷரீரி சம்பந்தம். இந்த சரீரத்துக்கு லட்சணங்களாய் இருக்கும். அதுல பிரதானமான, அதுல ரொம்ப பிரதானம் என்ன அப்படின்னா ஆதேயத்துவ ஆதாரத்துவ ரூப லக்ஷணம். இப்போ இந்த மூணு இருக்கு. இந்த மூணுத்துலயும் அதாவது எப்படி சொல்றார், சரீரம் எம்பெருமான் இவைகளை ஷரீரியாக இருக்கு, எம்பெருமானுக்கு இவைகள் சரீரமா இருக்கு. இந்த சரீரமாக இருப்பதுல மூணு விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன? அந்த எம்பெருமான் நியமனப்படி இது இருக்கு. எம்பெருமான் அதுக்கு எம்பெருமானுக்கு சேஷப்பட்டு இருக்கு. ஏன்னா இது மூணுமே இருக்கணும். மற்ற சம்பந்தங்கள் இருக்கு. இப்போ ஏதோ ஒரு குடம் இருக்கு, இந்த குடம் ஜலத்தை தாங்கிறது அப்படின்னா இந்த குடம் ஜலத்துக்கு அதீனமா இருக்கணுமா, இல்ல அந்த குடம் சேஷப்பட்டு இருக்கணுமா, அந்த ஜலம் குடத்துக்கு சேஷம், அதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனா இது எம்பெருமானுக்கும் இந்த ஜீவனுக்கும் உண்டான சம்பந்தங்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப பிரதானமா இருக்கு. அதுலதான் இந்த எல்லாமே அமையிறது. அப்படி இருக்கும்போது அதுல எது பிரதானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த முதல்ல ஆதேயத்துவம் அது பிரதானம் அப்படின்னு இந்த சம்பந்தத்தை காட்டி கொடுக்குற. அது ரெண்டாவது. இப்ப அந்த சம்பந்தம், அந்த போன சம்பந்தம் ஷரீரி பாவம், அது அதுல அந்த சம்பந்தத்தோடு இது எப்படி சேர்றது அப்படின்னா அந்த சரீரியா இருந்து கொண்டு இவன் அந்த எம்பெருமான் ஆதேயுமாய் இருக்கிறான். அந்த சேர்த்தியை காட்டினார். இதுக்கப்புறம் மூணாவது அச்சித் விசேஷ ஸ்திதி ஹேத்துவாய் இருப்பதொன்னு. இது மூணாவது. இப்போ ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் மூணு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூணாவது காட்டுறார். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இது போன சம்பந்தத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை காட்டுறார். இது எப்படின்னா, எம்பெருமான் வேத வாக்கியம் சொல்றது, அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி என்ன. இப்ப அந்தர்வியாப்தி, இது இந்த எம்பெருமான் இந்த வாக்கியம் என்ன சொல்றது, அனேன ஜீவன, இந்த ஜீவனுடைய ஆத்மனா, அந்த ஆத்மாவினுடைய அனுப்பிரவிஷம், அதுக்குள்ளே அந்தர் ஆத்மாவாக இருந்து நாம ரூபே வியாகரவாணி அப்படின்னு சொல்றான். இந்த எம்பெருமானுடைய அந்தர்வியாப்திய சொல்றது இந்த வேத வாக்கியம். அப்படி இல்லாமல் அந்தர்வியாப்தியை போலே சேத்தன ஸ்திதி பிரதானமாக, அதுல இந்த வாக்கியத்தினால இந்த சம்பந்தம் இதை எப்படி அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சம்பந்தம், அந்தர்வியாப்தி, அதுல இருக்கக்கூடிய சம்பந்தம் எதை ரொம்ப பிரதானப்படுத்துறது, சேத்தன ஸ்திதியை பிரதானப்படுத்துறது. அப்படி இல்லாமல் அன்றைக்கே பகிர்வியாப்தியால எம்பெருமான் தாரகனாக இருக்கிறது பகிர்வியாப்தின்னு பார்த்தோம். அந்த தாரகனாக இருக்கக்கூடியதான தன்மையாலே சேத்தன அச்சேதன இரண்டின் உடையவும், சேத்தனங்கள் அச்சேதனங்கள் அந்த இரண்டையும், இந்த இரண்டினுடையவும் வியவஸ்தித ஸ்வரூப ஸ்திதி வியாபாரங்களுக்கு காரணமாய் தோத்துகை. இப்ப இது என்ன? இப்போ முதல்ல அந்த அந்தர்வியாப்தியால பிரதானம் என்ன? அது சேத்தன, அதாவது சித் பதார்த்தங்களுக்கு. இது ரெண்டுத்துக்கும், அந்த ரெண்டுத்தினுடைய ஸ்வரூப ஸ்திதி வியாபாரங்கள், அதனுடைய இருப்பு, அதனுடைய ஸ்வரூபம், அது ஸ்வரூபம்னா அதோட சத்தையாக இருப்பது ஸ்வரூபம், ஸ்திதி அது இப்ப இருக்கக்கூடியதான தன்மை, அந்த ஸ்திதி, அதுக்கப்புறம் வியாபாரங்கள், இந்த அஜித் பதார்த்தங்கள் செய்யறது, இந்த சித் பதார்த்தங்கள் செய்யறது, இந்த வியாபாரங்கள், இது எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் காரணமாய் இருக்கிறான். இவை எல்லாத்துக்கும் எம்பெருமான் அவனுடைய சக்தி,
அதனால தான் அவனுடைய திவ்ய சக்தியால தான் இதெல்லாம் நடக்கிறது. அது அவன் தான் தாரகனாக இருந்து இது எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு காட்டுறது இந்த சம்பந்தம். இப்போ சரி, அடுத்து அதாவது இப்ப முதல்ல நம்ம பிரணவத்தினுடைய ஆலேருந்து பார்த்தோம். இப்ப இந்த ஆல என்னென்ன தெரிஞ்சது? பிதாபுத்திர சம்பந்தம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எம்பெருமான் ரக்ஷகனாக இருக்கிறான் அப்படிங்கிற சம்பந்தம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஆய, அதுல என்ன அந்த நாலாவது வேற்றுமை, அதனால நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு சேஷப்பட்ட வஸ்து இது அப்படின்னு தெரிஞ்சது, அவன் சேஷின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உகாரத்தாலே பத்ரபாரியா சம்பந்தத்தாலே அவனுக்கே சேஷப்பட்டிருத்தல், அனன்யார்க சேஷத்துவம், அது தெரிஞ்சது. மகார வாச்சன்ங்கிறதுனால எம்பெருமான் இவன் அறிகிறான். எதை அறியணும்? எம்பெருமானை அறிகிறான். அந்த ஞாத்ருநேய சம்பந்தம் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அதுக்கு நமசு, அதால எம்பெருமான் சுவாமி நான் சொத்து அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நாராயண, அதுல ரெண்டு, எம்பெருமானினுடைய அந்தர்வியாப்தி, எம்பெருமானினுடைய பகிர்வியாப்தி, இந்த ரெண்டும் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் இப்ப கடைசி சம்பந்தம் நாராயணாய, இந்த வியக்தமாக இருக்கக்கூடிய நன்னா தெரியக்கூடியதான சதுர்த்தியால நமக்கு என்ன சம்பந்தம் தெரியப்படுறது அப்படின்னா போக்திரு போக்கிய சம்பந்தம் ஆனவது. போக்திரு போக்கிய சம்பந்தம், எம்பெருமான் போக்தா, நாம போக்கியம். இப்ப நாம அனுபவிக்கப்படுகிற வஸ்து எம்பெருமான் அனுபவிக்க கூடியவன் அப்படின்னு தெரியறது. நாராயணாய அப்படின்னு தெரிவிக்கப்படுறதுனால இந்த சம்பந்தம் தெரிகிறது. அதனால சரம விபக்தி சித்தமாய் கடைசி இந்த நாலாவது வேற்றுமையினுடைய சரம விபக்தி நாராயணாயன்னு இருக்கிறதுனால அதுல தெரிகிறது. சதுர்த்தி விற்பத்தியாலே இந்த சம்பந்தம் தெரியறது. இப்ப இந்த சம்பந்தத்தால என்ன தெரியறது அப்படின்னா அனன்யார்க சேஷபூதனான, வேறு யாருக்கும் அருகதையே இல்லாதவனான சேஷபூதன். அவன் யாரு? மகாரவாட்சனினுடைய, மகாரவாட்சனான ஜீவன் அவன் அனன்யார்க சேஷபூதன். அப்படி இருக்கக்கூடியவனுடைய சகஜ சேஷவிருத்தி தோன்ற. இப்ப இது வரைக்கும் பார்த்துன்னு வரச்சு இவனுக்கு என்ன தெரிய வரும்? மகாரவாச்சனான ஜீவன் அவன் எப்படிப்பட்டவன்? சேஷபூதன், அனன்யார்க சேஷபூதன், எம்பெருமானுக்கு சேஷப்பட்டவன், எம்பெருமானுக்கு மட்டுமே சேஷப்பட்டவன். இது வரைக்கும் தெரிஞ்சிருது. அவனுக்கு சகஜ விருத்தி, அவனுடைய சகஜ விருத்தி என்ன அப்படின்னா கைங்கரியம். அந்த சகஜ விருத்தி தோன்ற அதில் அவனுக்கு எம்பெருமான் ஏன்னா அடிமைப்பட்டிருத்தல். அடிமைப்பட்டிருத்தல் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒருத்தன் அடிமைனா அந்த அடிமை கைங்கரியத்தால தான் அது பிரகாசிக்கும். நான் அடிமைப்பட்டிருத்தேன், எந்த கைங்கரியமும் பண்ணலன்னா எப்படி பிரகாசிக்கும்? பிரகாசிக்காது. அப்போ அது அடிமைப்பட்டிருத்தல்ங்கிறதுல கைங்கரியம், அந்த அதோட சகஜ விருத்திங்கிறது கைங்கரியம். அந்த சகஜ விருத்தியானது சகஜ விருத்தி தோன்ற தெரியறது. அடிமைனா கைங்கரியம் பண்றான்னு தெரியறது தோன்ற. அதில் கர்த்திருவ போக்திருத்துவங்கள் ஷரீரியான பரமசேஷிக்கேயாய், பரமசேஷியான எம்பெருமானுக்கே இந்த அதுல அதுல எழக்கூடியதான பிராப்தாவும் பிராபகனும் பிராப்தி குகப்பானும்னு இப்ப அதுல எழக்கூடிய கர்த்திருத்துவ போக், அதனால ஒரு ஆனந்தம். இப்போ கைங்கரியம் பண்றான், அந்த கைங்கரியத்தினால ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தம் நமக்கு இல்ல, அந்த எம்பெருமானுக்கு. அந்த போக்திருத்துவங்கள் ஷரீரியான எம்பெருமான், ஷரீரியான இப்போ பார்த்துட்டோம் எம்பெருமானுக்கு நாமெல்லாம் ஷரீரம், ஷரீரியான பரமசேஷி, அவனை தவிர்த்து வேறு யாரும் சேஷியே அவனை போல பொருந்தக்கூடிய சேஷி யாரும் கிடையாது. பரமசேஷியா கே, பரமசேஷிக்கேயாய், அந்த எம்பெருமானுக்கேயாய் ஷரீரமான சேஷபூத்தனுக்கு அன்று என்று இருக்கை. இந்த கைங்கரியத்தால பிரயோஜனம், கைங்கரியத்தால பிரயோஜனம் யாருக்கு? எம்பெருமானுக்கு. ஏன்? அவன் முகோல்லாசத்துக்கே இந்த கைங்கரியம். இந்த கைங்கரியத்தால எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அப்படின்னு கிடையாது. அவன் முகோல்லாசத்தை பார்த்து படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்து கைங்கரியம் எம்பெருமானினுடைய அதனால கிடைக்கிறது எம்பெருமானுக்கு சந்தோஷம். பவளவாய் காண்பேனே, அந்த எம்பெருமானின் சந்தோஷம் முகோல்லாசத்தை பார்த்து இவன் ஆனந்திக்கிறான். இவன் ஆனந்திக்கிறான்னா இவனுக்கான போக்கியமே கிடையாது. அந்த எம்பெருமான் சேஷி அவன் சந்தோஷப்படுறான், அந்த சந்தோஷத்தை பார்த்து அதனால இவன் அந்த சந்தோஷத்தை பார்த்து இவன் உகக்கிறானே தவிர்த்து இவனுக்காக போக்கியத்துவங்கிறது கிடையாது. அந்த கைங்கரியத்தினால சந்தோஷம் யாருக்கு? எம்பெருமானுக்கு. அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இசைவித்து அப்படின்னு. எம்பெருமான் மேல இச்சையை எப்படி உண்டாக்குறான்? இசைவித்து இருத்தும் அம்மானே, இசைவித்து எம்பெருமான் தாழனை கூட நம்மளை இருக்க வைக்கிறார். எம்பெருமான் தான் அந்த இருக்க வைக்கிறான் இசைவித்து. ஏன்னா அவன் பண்ணுறது பக்தி உழவன் படம் புணத்துன்னு சொல்றார் நிர்ஹேத்துவ கிருபா வைபவத்துல புலலோகாச்சார். எம்பெருமான் பண்ணக்கூடிய கிருஷி என்னென்ன அப்படின்னா, இவன் மாட்டு இருந்தான் கரணகலையபரங்களை கொடுத்து சிருஷ்டியை பண்ணி கரணகலையபரங்களை கொடுத்து மானம் பிரதீபம் இவ காரணிகோ ததாத்தின்னு வேதாந்தங்களை கொடுத்து அதுலேருந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான புத்தி அதுவும் நல்லா பெருசா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அவதாரங்களை பண்ணி அந்த அவதாரங்கள் தோறும் எம்பெருமான் தான்னு காட்டி கொடுத்து
இது எல்லாம் இப்ப இவன் எல்லாத்துக்கும் திருந்தல. அப்படி திருந்தாம இருக்கச்சு என்ன பண்றான், அதாவது காலம் பார்த்து அந்தரியாமியாக இருந்து காலம் பார்த்துட்டே இருக்கான். இவன் எவ்வளவு தப்புகள்லாம் செஞ்சிருக்கான். யாதான்னு முன்ன பத்தி நீங்க தெரிகிற காலம் அப்படி எதோ பத்தி அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கான். தெரிஞ்சுக்கிற காலத்திலேயும் உள்ள இருந்து ஐயோ இப்படி இதுக்கு சமயம் பார்த்து காத்துட்டு இருக்கான். காத்துட்டு இருக்கச்சே எங்கே திடீர்னு என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், என் அடியாருக்கு விடாய் தீர்த்தாய் அப்படின்னு இவனே அவனுக்கு புண்ணியங்களை ஏறிட்டு, அது புண்ணியம் இல்லை, அவன் அவன் முகத்தால புண்ணியம் அப்படின்னு இவன் புண்ணியங்களை சுகிருதங்களை ஏறிட்டு அதுக்கப்புறம் அந்த சுகிருதங்களை ஒன்றை நூறாக்கி பொன்னாளியனை போல அப்படின்னு நல்லா அந்த விருத்தியை பூரா காட்டுறாரு. அப்படி பண்ணி அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு இந்த சம்பந்த ஞானம் பிறந்து அதெல்லாம் அத்தா நீ செய்தன அடியேனேன்னு சொல்ற. இப்ப இதெல்லாம் யார் பண்றா, எம்பெருமான் பண்றான். அப்போ இந்த கைங்கரியம் நான் பண்றேன்னு இல்லை, அவன் பண்ண வைக்கிறான். அந்த கைங்கரியம் அவன் அவன் அதனால இதனால உகக்கிறவன் யாரு, அவன் தான் உகக்கிறான் அப்படின்னு காட்டி கொடுக்குறான். அதாவது அவன் உகப்புக்காக அவன் தான் அனுபவிக்கிறவன், அவன் அனுபவிக்கப்படக்கூடிய வஸ்து அப்படின்னு தெரியறது. இது முதல்ல ஆச்சு. அடுத்து அது இப்போ அடுத்த போன சம்பந்தத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு சேர்த்தி அதை சொல்றார். பூர்வ சம்பந்த பிரயோஜன பிரதர்ஷகமாய் இருப்பது. இது ரெண்டாவது காரணம் பூர்வ சம்பந்தம். இந்த பூர்வ சம்பந்தம் என்ன அப்படின்னா, அந்த எம்பெருமான் தாரகனாக இருக்கிறான், அவன் தான் தரிக்கிறான் நம்ம எல்லாரையும் அப்படின்னு ஆச்சு. இப்போ இது எப்படின்னா, தரிக்கிறான் எம்பெருமான். இப்ப இந்த தரிக்கிறது போக்தாவாக இருந்து தரிக்கிறான் அப்படின்னு கொள்ளணும். ஏன்னா பாம்பு இருக்கு, பாம்பு விஷத்தை தரிச்சுட்டு இருக்கு. ஒரு பழம், அந்த பழம் அந்த ரசத்தை தரிச்சுட்டு இருக்கு. இந்த ரசமாயிரத்தன்மை இந்த பழத்துல இருக்கு, அதை தரிச்சுட்டு இருக்கு. இப்ப எப்படி அவன் தரிக்கிறான், அவன் போக்தாவானபடியாலே உகந்து தரிக்கிறான், உகந்து இதை செய்யறான். எம்பெருமான் செய்யறது எல்லாம் இந்த தாரணா இதெல்லாம் ஐயோ இவளுக்கு செய்யறான் அப்படி இல்லை, பெருமான் சொத்து அவனுடைய முகமலர்த்திக்காக இவன் இருக்கிறான். அப்போ அந்த உகப்போட அவன் தானே அனுபவிக்கிறவன், அதனால அந்த உகப்போட தரிக்கிறான். அதை தான் தெரிவிக்கிறார் இங்க. ரசனா ரசவஸ்துவத்து, அதாவது இந்த ரசனா ரசவஸ்துவத்து அப்படி எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் என்னுடைய இந்த தாரகமானது போக்தா அப்படி சந்தோஷப்பட்டு ஒரு ரசத்தை எப்படி பாதுகாக்குமோ அது போல, அதே மாதிரி இதை கொடுத்து வாங்குறது. இப்போ இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவை யாராவது பெத்துப்பாடா அப்படின்னா யாருமே பெத்துக்க மாட்டா. விஷத்தை யாராவது வாங்கிப்பாடான்னா வாங்கிக்க மாட்டா. அந்த மாதிரி இல்லாமல் அதை எம்பெருமான் ரொம்ப உகந்து பருகிறான். அப்படியே அதுல ரொம்ப சந்தோஷத்தோட எம்பெருமான் இதுல ஆட்படுகிறான் அப்படின்னு காட்டப்படுறது. அடுத்து மூணாவது பிரதிசம்பந்தி போகானுரூபமாய் இருப்பது. அதாவது இதனால கிடைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, சேஷியினுடைய கைங்கரிய ரசானுபவத்துக்கும், இப்போ எம்பெருமான் கைங்கரிய பிரதிசம்பந்தியான சேஷி, எம்பெருமான் கைங்கரியத்தை அவனுக்கு தான் இந்த கைங்கரியம், அவன் எம்பெருமான் சந்தோஷத்துக்காக கைங்கரியம் பண்றான். அந்த பிரதிசம்பந்தியான அந்த பிரதிசம்பந்தி அவன் யாருக்காக பண்றான், எம்பெருமான் பிரதி அதை பத்தி பண்றானோ இல்லையோ, பண்ணும்போது சேஷியினுடைய கைங்கரிய அந்த சேஷியினுடைய கைங்கரிய ரசானுபவத்துக்கும் இவன் போக்தா. இந்த போக்தாங்கிறதுனால என்ன தெரியறதுன்னா, அதை சந்தோஷமா எம்பெருமான் பெற்றிருக்கிறான்னு தெரியறது. இப்போ ஏதோ ஒரு வேலையாள் நம்ம அலுவலகத்திலே பார்க்குறோம், ஏதோ ஒரு வேலையாள் இருக்கான், அவனு ஏதோ கடனேன்னு செய்கிறான்னா அவன் கடனேன்னு செய்யறான் ஒன்று. ரெண்டாவது இதை வாங்குறவனும் ரொம்ப ஒரு சந்தோஷமே இல்லாம அவன் இடத்த கைங்க ஏதோ கடனேன்னு காரியத்தை பண்ணியிருந்தானா அது ஏதாவது நல்லா இருக்குமா. இது போக்தான்னு சொன்னது, அவன் போக்கியம்னா அப்படியே நல்லா சந்தோஷமா அந்த கைங்கரியத்தை பெற்றிருக்கான். இது ஒரு விஷயம். ரெண்டாவது இவன் பக்கல்ல இந்த சேஷபூதன் அப்படின்னு இருக்கக்கூடிய இவன் பக்கலிலே என்ன ஆகுது, சேஷி போக விருத்த ரசத்துவ ராகித்யத்துவத்துக்கும் இடமாய் இருக்கு. இப்ப இது எப்படின்னா, இவன் பக்கல் என்ன இருக்கு, இப்ப எம்பெருமான் போக்தா நாம் போக்கியம் அப்படின்னா, இந்த போக்கிய பதார்த்தம் எப்படி இருக்கணும்னா, அந்த போக்தாவான எம்பெருமான் எதை நினைச்சு சந்தோஷப்படுவானோ அதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானினுடைய ரசத்துவ ராகித்யம், அதுக்கு ஒரு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இவன் கழிப்பான். இவன் எம்பெருமான் போக்தாவா இருக்கான், இவன் போக்கியமா இருக்கான், அதனால இந்த விஷயமும் இதனால புலப்படும். மாராசன் கவராத மணிமாமை குலவிலமை, எம்பெருமானுக்கு வேண்டாம் அப்படின்னா எதுக்கு, எம்பெருமான் கவராததுல எதுக்கு, அந்த ரசத்துவத்துக்கு விரோதமா இருக்குன்னா வேண்டாம், எம்பெருமானே கவரல அப்படின்னு எம்பெருமான். இப்ப இதுல ரெண்டு விஷயம் கிடைக்கிறது. ஒண்ணு, அவன் உகந்து கைங்கரியத்தை கொள்கிறான், அப்பதான் பிரதி சம்பந்தி, அவன் கைங்கரியத்தை பெற்றுக்கிறவன் உகந்து போக்தா அப்படி தெரியறது. போக்கியம் இவன் சொல்லச்சே என்ன தெரியறது, போக்தாவுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காதோ
அதெல்லாம் விளக்குகிறான், இவன் விளக்கணும் அப்படிங்கிறது இந்த சம்பந்தத்துல தெரியறது அப்படின்னு இதெல்லாம் காட்டினார். இதுக்கப்புறம் இதை பூரா ஒரு சங்கத்தி ஒரு கடைசி பங்கியால என்ன ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன இந்த ஒரு சம்பந்தம் பிறந்தவாறே என்ன வரும், காரணாந்தர சங்கை அரும். வேற யாராவது ஒரு காரணம்னு நம்ம நினைச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு பிரமம் இருந்தா அது போகும். அதே போல வேற யாராவது ரக்ஷகன் அப்படின்னு இருந்தா எம்பெருமான் ரக்ஷகன்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, வேற யாராவது ரக்ஷகன் இருந்தா அது போயிடும். சேஷி சம்பந்த ஞானம் பிறந்தவாறே சேஷ்ய வேற யாராவது அந்தரம்னு சொல்லிட்டு இருக்காரு, வேற யாராவது இப்போ அந்நிய இப்போ அடுத்து பர்திருபாரியா சம்பந்தம் தெரிஞ்சா அந்நிய மற்றவர்களுக்கு அருகதை பற்றவனோ அப்படின்னு ஒரு சங்கம் இருந்தா அது போகும். ஞான ஜேயம்னா வேற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு சங்கம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அது போகும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்தினால என்ன கிடைக்கிறது, சுவாமி சம்பந்தம் அது தெரிஞ்ச உடனே என்ன ஆகும், வேற எதுவும் சொத்து எம்பெருமானுக்கு தான் நமக்கு சுவாமி, நாம சொத்து அப்படின்னா அந்த ஞானம் பிறந்தவாறே மற்ற வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம இந்த புத்தியை பண்ணுவோமே ஆனால் அந்த சங்கைகள் எல்லாம் அரும் அப்படின்னு காட்டுறார். ஆக 9 சம்பந்தங்கள் காட்டி கொடுக்கிறார். அதாவது பிதாபுத்திர சம்பந்தம்னு விசேஷண விசேஷிய சம்பந்தம்னு தொடங்கி இங்க நவவித சம்பந்தங்களை காட்டி கொடுக்கிறார். அப்புறம் எம்பெருமான் அதாவது என்ன, இந்த இவைகள் எல்லாம் எம்பெருமானுக்கு விசேஷமாக இருக்கு. எம்பெருமான் ரக்ஷகன், இவை நாம் எல்லாம் ரட்சிக்கப்படக்கூடிய வஸ்துக்கள். இது ரெண்டாவது ஆச்சு. பிதா ரக்ஷகா சேஷி, எம்பெருமான் சேஷி, நாம் சேஷபூதன் அப்படின்னு ஆச்சு. அதை எப்படி பார்க்கறோம்னா, இப்போ பிரணவத்திலேருந்து பார்த்துட்டு வரணும். அப்படின்னா அதுல 2 சம்பந்தம் தெரியும். ஒன்று எம்பெருமான் காரணம், ரெண்டாவது எம்பெருமான் ரக்ஷகன், இது 2 தெரியும். அதுக்கப்புறம் அதுல அந்த ஆய சப்தத்தால என்ன தெரியும், சேஷசேஷி சம்பந்தம் தெரியும். அதுக்கப்புறம் உகாரம், அதுல பர்திருபாரியா சம்பந்தம் தெரியும். அதனால அவன் அறிய வேண்டிய பொருள் இவன் அறிகிறான் அப்படிங்கிறது நமக்கு அந்த சம்பந்தம் தெரியப்படுறது. அதுக்கப்புறம் இந்த நமசாலே என்ன தெரிய வருது, எம்பெருமான் சுவாமி நான் சொத்து அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் நாராயணாய, அதுல நாராயணத்துல 2 சம்பந்தம், அவன் இவைகள் எல்லாத்துக்கும் ஷரீரியா இருக்கிறான், நாம் எல்லாம் ஷரீரமாக இருக்கிறோம்னு தெரிய வர்றது. அதுக்கப்புறம் எம்பெருமான் தாரகனாக இருக்கிறான், இவைகள் எல்லாம் தரிக்கப்படக்கூடிய பொருள்களாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆய என்பதாலே அவன் போக்தாவாக இருக்கிறான், நாம் போக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிற சம்பந்தம் வரைக்கும் நமக்கு இந்த சம்பந்த ஞானங்கள்லாம் ஏற்படுறது. இது பெரியவர்களிடத்தே நாம் அடிபணிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம். இதை ஒரு முகவுரையாக எல்லோரும் கருத வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நம்ம ஆச்சாரியாளுக்கு நாம செய்யக்கூடிய கிருத்தஜதாம்சம் அப்படின்னா ஒரு நன்றி பாராட்டுதல். ஏன்னா அவள்லாம் இதெல்லாம் எதிரே பார்க்காம செஞ்சிருக்கா. இப்போ உய்யக்கொண்டாரோட 1200வது திருநக்ஷத்திர உற்சவம் வர்றது. இப்ப இதுல நாம இவாளுக்கு செய்யக்கூடிய நன்றி பாராட்டுதல் அப்படின்னா என்னது, அவர்கள் தெரிவித்த அர்த்த விசேஷம், ஆச்சாரியர்கள் தெரிவித்த அர்த்த விசேஷத்தை நினைத்துண்டு அதன்படி நம்ம கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய மடையை மாற்றிக் கொள்வது என்பதுதான் அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய பெரிய கிருத்தஜதை. அத இந்த சன்னிவேஷத்தை ஒரு வார்த்தைகள் இது இந்த விஷயமாக தெரிவிக்க வேண்டும் என நியமனம் செய்த கிரந்த பரிபாலன ட்ரஸ்ட் அந்த நிர்வாகர்கள் அனைவருக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இருக்கக்கூடிய குத்தங்குறைகளை அடியார் எல்லோரும் பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். உய்யக்கொண்டார் திருவடிகளே சரணம், புலலோகாச்சார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சமிக்க பிரார்த்திக்கிறேன்.